ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் ஆத்மவாதார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபராம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने भूतं सरक्षमहराधय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर भक्ताग्निरेणुफलकालयतीन्द्रमिश्रान् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः हरिं परं वसुदेवसुतं देवं तं सचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்திருந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை ராமானுசஞ்சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் குந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துலகா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத்சுக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுஞ்சவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் सर्वत्र रामानुजनाम संकीर्तनं रामानुजा मय्येव मन आधस्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अत ऊर्ध्वं न संशयः अखिलांड कोटि ब्रह्मांड नायकन सर्वलोक रक्षकन सर्वलोक शरण्यन साक्षात् श्रीहपतिயான பகவான் நம்முடைய மனசதான் பிராதான்யமா கேட்கிறான். பகவானுக்கு எதை கொடுத்தா திருப்தி அடைவான் அப்படின்னா நம்முடைய மனசை பூரணமா கொடுக்கும்போதுதான் சுவாமி திருப்தி அடைகிறார். பெருசா ஒரு தங்க கிரீடம் சாத்தினாலும் இல்லாட்டி ஒரு வைர உத்தியானம் சாத்தினா கூட சுவாமி அவ்வளவு திருப்தி ஆகிறதில்லை. ஆனா யார் மனசை கொடுக்கிறாளோ அவர்களிடத்துல பகவான் அத்தனை திருப்தி ஆகிறார். ஏன்னா லோகத்துல என்னெல்லாம் வஸ்துக்கள் கிடைக்கிறதோ அதைத்தான் நம்ம சுவாமிக்கு கொடுக்கிறோம். எதை கொடுத்தாலும் அதை சிருஷ்டிச்சது சுவாமி தான். சரியா ஓனர் சுவாமி தான். இந்த குழந்தைகள்லாம் அப்பா அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டு அப்பா அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்கும். வெட்டிங் டேக்கு இல்லாட்டி ஏதான பர்த்டேக்கு.
ஆனா அப்பா அம்மா சொல்ல குழந்தை எனக்காக வாங்கி கொடுத்து பைசா கொடுத்ததே அப்பா அம்மா தான். அந்த மாதிரி நாம சுவாமிக்குன்னு எதை கொடுத்தாலுமே அது எல்லாமே சுவாமி அதை அனுபவிக்கிற நிலைமையில திரும்பி அவனுக்கு கொடுக்கிற நிலைமையில வச்சிருக்கிறதுனாலே நம்மால கொடுக்க முடியாது. ஆனா சுவாமி எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா மனசு ஆத்மார்த்தமா கொடுக்கணும் அப்படி நம்மளே சொல்லுவோம். அவ என்னமோ சும்மா பெருமைக்கு கொடுத்தா எனக்கு ஒன்னும் அதுல ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை, அவ எத்தனை ஆத்மார்த்தமா கொடுக்கறா நம்மளே சொல்லுவோம். மனுஷா ஒரு வஸ்து அவளுடைய ஸ்டேட்டஸ் பெருமைக்காக ஒரு வஸ்து கொடுத்தோம்னா அதுக்கு நம்ம ஒரு பெரிய விலை கொடுக்கறது இல்லை. ஆத்மார்த்தமா கொடுத்தா அப்படின்னா அந்த வஸ்துக்கு ஒரு விலை. சின்ன குழந்தை ஏதாவது சாப்பிட்டு இருக்கு எனக்கு தாயே அப்படின்னு கேட்கும். உடனே அந்த குழந்தை அது எச்சையெல்லாம் யோசிக்காது, சாப்பிட்டு இருக்கிற பாதி அப்படின்னு தான் அப்படின்னு. அப்பா வந்து வச்சோடி பரவாயில்ல நீயே சாப்பிடு, அது எனக்கு கொடுக்கவே இல்லை, கொடுக்கற மாதிரி பாவம் பண்றது, அதையே நாம ரசிக்கிறது. அப்ப கொடுக்கிற மனசுதான் முக்கியம். பகவான் சொல்றான் நீ உன்னுடைய மனசை என்கிட்ட கொடுத்து. ஏன்னா நம்முடைய பிராரப்த கர்மாவை அனுசரிச்சு நமக்கு ஒரு ஜென்மா கிடைச்சிருக்கு. யத்யத் பவ்யம் பவத் பகவன் பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிராப்தியம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி பாதாம்போருக யுககதா நிச்சலா பக்தி ரஸ்துன்னு குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலால ரொம்ப அனுபவிச்சு சொல்றார். என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைப்படி எங்கேயோ ஒரு ஜென்மா யத்யத் பவ்யம் பவத் என்னெல்லாம் நடக்கிறது என் கர்மாவை அனுசரிச்சு பல விஷயங்கள் நடக்க போகுது, அது கன்ஃபார்ம். அதனால திவீவா புவீவா நரகேவா நரகாந்தக என்னுடைய ஜென்மா பிராரப்த கர்மாப்படி பூமியிலேயோ சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ எங்க வேணா ஜென்மா கிடைக்கட்டும், ஆனா எப்பொழுதும் என் மனசானது உன்னுடைய சரண கமலங்கள்ல ஈடுபட்டு இருக்கட்டும் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப எப்படி நம்ம வாழ்க்கை நடக்க போறது, நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மளுடைய வாழ்க்கை இந்த ரீதியில் நடக்க போறது அப்படின்னு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. அப்ப பக்தி எதுக்கு பண்ணணும், அப்ப எல்லாமே இஷ்டத்துக்கு நடக்கணும் அப்படி அர்த்தம் இல்லை. எப்படியும் வாழ்க்கை நடக்க போறது. இந்த வாழ்க்கைக்காக பயந்து போய் பக்தி பண்ண வேண்டாம், சுவாமி அனுபவிக்கிறதுக்காக பக்தி பண்ணா போதும், அதான் அர்த்தம். பக்தி பண்ணும்போது எல்லாமே மாறும், எல்லாத்தையுமே சுவாமி அழகா சரி பண்ணி கொடுக்கிறார். எப்படியும் வாழ்க்கை கர்மாவை அனுசரிச்சு ஒரு வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பக்தி எதுக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை நல்லா நடத்துறதுக்குன்னு அவசியம் இல்லை, பகவான் அனுபவிக்கிறதுக்குன்னு பண்ணிட்டா போதும். நல்லா பார்த்தோம்னா கோபிகைகள்லாம் வாழ்க்கையில இது வேணும் அது வேணும் அதுக்காக ஒரு பக்தி பண்ணான்னு பாகவத் இல்லவே இல்லை. அவ பண்ண பக்தி முழுக்க முழுக்க சுவாமிய அனுபவிக்கணும். அவளுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அவ இன்னைக்கு எனக்கு சாப்பாடு நல்லா வேணும், இல்லாட்டி நல்ல ட்ரெஸ் வேணும், என் குழந்தைகள் செட்டில் ஆகணும், இல்லாட்டி நல்ல கல்யாணம் ஆகணும். அப்படி அவ கல்யாணம் பிரார்த்தனை பண்ணா கூட காத்தியாயினி மகாமாயே மகாயோகி நதீஸ்வரி நந்த கோப சுதம் தேவி பதிமே குருத்தே நமகன் கண்ணன் வேணும்னு தான் கேட்கிறாள். அவளை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் என்னன்னா கண்ணனை அனுபவிக்கணும். ஜென்மாவுடைய பரம பிரயோஜனம் ஒரே ஒரு லட்சியம் என்னன்னா சுவாமிய அனுபவிக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இங்க வந்திருக்கோம். மற்ற எல்லாமே ரெண்டாம் பட்சம். நல்லா ஞாபகம், இங்க மற்ற எல்லாமே செகண்டரி தான். நம்ம சொந்த வீடு வாங்குறதோ, இல்லாட்டி நம்ம ஒரு பெருசா ஒரு போஸ்ட் அட்டைன் பண்றதோ, இல்லாட்டி ஒரு அலங்காரம் பண்ணிக்கிறதோ, இல்லாட்டி புதுசா விஷயங்கள் கத்துக்கிறதோ, இது எல்லாமே ஒரு டைம் பாஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பக்தியை டைம் பாஸ் ஆகிட்டோம், பக்தி டைம் பாஸ் இல்ல, பக்தி தான் பிராதான்யமான தர்மம். மற்ற விஷயங்கள் குடும்பமா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், குழந்தை பெற்றுக்கிறதா இருக்கட்டும், வீடு வாசல் வேலை பொசிஷன் பணம் சேர்க்கிறது, இது எல்லாமே டைம் பாஸ். பிராதான்யம் என்ன அப்படின்னா சுவாமிய அனுபவிக்கிறது, சுவாமிய உணர்றது, அவருடைய கிருபைய அதையே ரசிச்சு அதிலேயே திளைக்கிறது. இதுதான் நம்முடைய பிராதான்யமான தர்மம். அதனால நம்ம என்ன பண்றோம், டைம் பாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டோம். பக்தின்ற ஒரு விஷயத்தை ரெண்டாவது வச்சுட்டோம், அதுதான் பிரைமரி, மற்ற எல்லாமே செகண்டரி. அந்த பிரைமரி விஷயம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிதான் சொல்றார். ஒரு கையால பகவானை நன்னா பிடிச்சுக்கோ, இன்னொரு கையால லௌகீகமான உன் கடமைகள் என்ன உண்டோ அதை பண்ணிட்டே வா, எந்த காரணத்தை கொண்டும் இந்த பிடிமானத்தை விட்டுடாதே அப்படின்னு. பகவானுக்காக எதை வேணாலும் விடு, எதுக்காகவும் பகவானை விட்டுடாதே. ஏன்னா சுவாமிதான் நம்முடைய நித்திய பந்து, ஆத்ம பந்து. அதனாலதான் ஆண்டாள் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எங்களுக்கும் உள்ளதான சம்பந்தம் நித்தியமானதுப்பா. எந்த ஒரு காலகட்டத்திலையும்
நீ நினைச்சாலும் வேண்டான்னு சொல்ல முடியாது, நான் நினைச்சாலும் ஒதுக்க முடியாது. ஒருவேளை இரண்யகசிபு, கம்சன் அந்த மாதிரி இருக்கிறவா நம்ம பந்தத்தை பிரிக்கணும்னு நினைச்சாலும் நடக்காது. ஏன்னு கேட்டா அப்பேற்பட்ட நித்திய சம்பந்தம் உனக்கும் எனக்கும். பாகவதத்திலேயே புரஞ்சன உபாக்கியானம்னு ஒண்ணு உண்டு. அதுல சொல்லும் பொழுது சுவாமியை பத்தி நாரதர் சொல்லுவார். பிராச்சீன பர்ஹிஷித் அப்படின்னு ஒரு ராஜாவுக்கு அவன் எப்ப பார்த்தாலும் உபனிஷத்திற்கு கர்மகாண்டங்களா பார்த்து அதுல என்னென்ன யஜ்யங்கள் பண்ணா என்னென்ன பிரயோஜனம் உண்டோ அதையே பண்ணிட்டு இருப்பான். அவன் ஞான மார்க்கத்தில் ஈடுபடாதவன். ஆனா அவனுடைய பசங்கள் பிரச்சேதசர்கள்லாம் அழகா பக்தி பண்ணி ஞான மார்க்கத்தை அடைஞ்சுட்டா. அப்ப அவனுக்கு உபதேசம் பண்ணுவார், புரஞ்சன உபாக்கியானம் அப்படின்னு. அதை சொல்லும் பொழுது நாரதர் சொல்றார், புரஞ்சனன்றது ஜீவாத்மா, அவனுக்கு ஒரு சக்கா இருக்கான், அவன் பேரனா அவிஜ்ஞாத சக்கா, அன்னோன் ஃப்ரெண்ட் அப்படின்போம். அவிஜ்ஞாத சக்கா, எப்பேற்பட்ட சக்கான்னா நான் அவனுக்கு இதெல்லாம் பண்ணேன் பாத்தியா அப்படின்னு தற்பெருமை பேசாத ஒரு சக்கா. இப்ப நம்ம யாருக்காவது ஏதாவது பண்ணோம் அப்படின்னா சாகர வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். சரியா கொடுத்ததை நம்ம ஹெல்ப் பண்ணதை ஞாபகம் வச்சுக்கப்படாதுன்னு சாஸ்திரம். மத்தவா நமக்கு பண்ணதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம், நமக்கு பண்ணதை மறந்துடுவோம், நாம பண்ணதை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். ஆனா சுவாமிக்கு அதாவது ரொம்ப அழகா சொல்லுவா, மறதியே இல்லாத சுவாமிக்கும் ஒரு ஸ்மிருதி உண்டு அப்படின்றாங்க. என்னடா அப்படின்னா தான் என்ன பண்ணோன்றத மறந்து போயிடுறாங்க. அதனாலதான் நம்ம எப்ப கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்க. அன்னைக்கு நம்ம கொடுக்கல போல இருக்கு, அவ்வளவு நாமஜபம் பண்றாளேன்னு சொல்லி புதுசு புதுசா அனுகிரகம் பண்றாரு ஒழி, அன்னைக்கு அவ்வளவு பண்ணியாச்சு போதும், திரும்ப வாழ்க்கை இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி யோசிக்கிறது இல்லையா. அதனால அந்த பகவான் அப்பேற்பட்டவன், அப்பேற்பட்ட பகவானுடைய அன்பை ரசிச்சு நீ அனுபவி, அதுதான் நம்முடைய ஜென்மாவுடைய பரம பிரயோஜனம்னு பெரியவா எல்லாருமே சொல்றான். அப்ப பகவத் தியானம் பண்ணணும், சுவாமிய நினைச்சுட்டே இருக்கணும். அவிஜ்ஞாத சகா, the unknown friend. எப்பொழுதுமே சொல்லும் பொழுது உபனிஷதம்லாம் சொல்றது, இந்த சரீரத்துல ரெண்டு பட்சிகள் இருக்கு, ஒன்னு ஜீவாத்மா பட்சி, ஒன்னு பரமாத்மா பட்சி. இந்த ஜீவாத்மா பட்சி என்ன பண்றதுன்னா கிளைக்கு கிளையா தாவி என்னென்ன பழம் இருக்கு அது எப்படி டேஸ்ட் அதுலயே லயப்பட்டு தாவிண்டே இருக்கான். இந்த பரமாத்மா பட்சி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த ஜீவாத்மா பட்சியே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு வேற சுகமே இல்லையா. ஜீவாத்மா பட்சியே பார்த்துட்டே இருக்கிறது ஒண்ணுதான் அதுக்கு வேலையை. ஒரு கை குழந்தை இருக்கு, இல்லாட்டி கொஞ்சம் தவறுற குழந்தை இருக்குன்னா அது எங்கெல்லாம் பொம்மை இருக்கோ அதுக்கு என்ன விளையாடு பிடிக்குமோ அந்த பக்கமா ஓடிட்டு இருக்கும். ஆனா அம்மாவோட கவனம் முழுக்க அந்த குழந்தைகிட்டயே இருக்குமே. அது போல நம்ம மனசு இங்க இங்க அங்க அங்க அதுக்கு இதுக்கு ஓடிட்டு இருந்தா கூட ஒரே ஒருத்தன் மட்டும் எப்பொழுதும் நம்மளை கவனிச்சுட்டே இருக்கான். எந்த க்ஷணம் நம்ம தூங்கினாலும் சரி, முழிச்சாலும் சரி, நம்மளுடைய மைண்ட் செட்டப் எப்படி இருந்தாலும் சரி, கோபத்துல இருந்தாலும், பயத்துல இருந்தாலும், கவலையில இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், அவர் நம்மளை பார்க்கறத மட்டுமே லட்சியமா வச்சுட்டு இருக்கார். அப்ப அவரையே நாம நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கைய பத்தி பெருசா அலட்டிக்க வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் பெரிய டென்ஷன் வாழ்க்கையை பத்தி தான். சனாதனமான இந்து தர்மம் திரும்ப திரும்ப சொல்றது, இந்த வாழ்க்கைன்றது பகவத் பிரசாதம். சுவாமியா பார்த்து பல கோடி ஜென்மா பல சரீரங்கள்ல சுத்திட்டு இருந்த நமக்கு ஒரு மனுஷ ஜென்மா, 84 லட்சம் சரீரங்கள், அதுல ஒரு சரீரம் மனுஷ சரீரம். துர்லபம் மானுஷம் ஜென்ம ததப்பி அத்ருவம் அர்த்ததம்னு பிரகலாதன் சொல்றான். ரொம்ப துர்லபம் மனுஷ சரீரம், கண நேரத்தை அழிஞ்சிடும், ஆனா பிரயோஜனம் தரக்கூடியது மனுஷ சரீரம். சுவாமியா பார்த்து நமக்கு இந்த சரீரத்தை பிரசாதமா கொடுத்திருக்கார். அப்ப அவரே இந்த வாழ்க்கையை நடத்துவார். நீ பாட்டுக்கு அவர் நினைச்சுட்டு இருந்தா போதும். ஏன்னா ராமாயணத்துல ராமச்சந்திரமூர்த்தி வனவாசம் வர, அப்ப நிறைய ரிஷிகள் எல்லாம் பார்க்கிறார். பார்க்கும்பொழுது நிறைய ரிஷிகள் பகவான் இருக்கிற இடம் தேடி வந்து கைகூப்பி பகவானை சேவிக்கிறார். சேவிச்ச உடனே நிறைய பேர் பார்த்தா கை இல்ல, கால் இல்ல, ஒரு கண் இல்ல, சில பேருக்கு காது இல்ல, எல்லாருமே பார்த்தா அங்கஹீனத்தோட இருக்கா. ராமன் கேட்கிறா, என்னது சாதாரண யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அங்கஹீனமோட இருப்பா, அத்தனை பேரையும் பார்த்தா எல்லாருக்கும் அங்கத்துல ஏதோ ஒரு ஹீனம் இருக்கு, அதுவும் இது பிறவிலேருந்து வந்த மாதிரி இல்ல, ஏதோ ஆக்சிடென்ட்ல பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்பா அவ சொல்றோம், ஆமா அசுராலாம் நாங்க யஜ்யம் பண்ணும்போது தபஸ் பண்ணும்போது கையை உடைச்சிட்டு போயிட்டா, காலை உடைச்சிட்டு போயிட்டா, காதை பிச்சுட்டு போயிட்டா. ராமன் கேட்கிறான், நீங்க நல்ல தபஸ்விகளாச்சு, உங்க தப்போபலத்தினால பெரிய பெரிய லோகங்கள் அடைகிற அளவுக்கு உங்க தபஸ் இருக்கு, உங்க தப்போபலத்தினால நீங்க எல்லாம் சாபம் கொடுத்தா அசுராலாம் பஸ்பமா போயிடுவாங்க, அதை பண்ணாம ஏன் அப்படி பண்றீர்கள் அப்படின்னு. ரிஷிமார்கள்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு ராவனை பார்த்து சிரிச்சுட்டே சொல்றா, நாங்க எதுக்கு எங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு வால்மீகி ரொம்ப அழகா சொல்றா,
ரக்ஷிதவ்யா ஸ்வயா சஸ்வத் கர்ப்பபூதா தபோதனாக. ரக்ஷகன்னு நீ ஒருத்தர் இருக்கும் பொழுது என்ன காப்பாத்திக்கிறத பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? அது ஒரு அகம்பாவமா. பெரியவா சொல்றா, நான் எப்படி என்னை காப்பாத்திப்பேன், நான் எப்படி ஒழுங்கா இருப்பேன், என் வாழ்க்கை நல்லபடியா நடக்கணுமே அப்படின்னு நினைக்கிறதே ஒரு அகம்பாவம். இப்ப சின்ன குழந்தைகள்லாம் நாளைக்கு ஃபீஸ் கட்டணமே என்ன பண்ணுவேன்னு யோசிச்சா ரொம்ப பெரிய மனுஷத்தனம் காட்டாது. என்ன எனக்கு தெரியும், உன்னை ஸ்கூல்ல சேர்த்து எனக்கு கட்ட தெரியாதா அப்படின்னு அப்பா அம்மா சொல்லுவா இல்லையா? நீ பெருசா ஒன்னும் ரொம்ப யோசனை பண்ண வேண்டாம், நீ பாடு ஒழுங்கா படிச்சு உன் வேலையே பண்ணா போதும். ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், டியூஷனுக்கா இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். உன் பெரிய மனுஷத்தனம் காட்டாம உன் வேலையை மட்டும் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் இல்லையா? அதே மாதிரி ரிஷிகள் சொல்றா, நாங்க எங்களுடைய தர்மம் பக்தி பண்றது, நாமஜபம் பண்றது, உன்னை தியானம் பண்றது. எங்களை ரட்சிக்கிறத பத்தி யோசிக்க வேண்டியது உன் தர்மம். உன் தர்மத்துல போய் நாங்க தலையிட முடியுமா? ரட்சிதவ்யா ஸ்வயா சஸ்வத். ஏதோ நேத்தி காப்பாத்தினேன் இன்னைக்கு காப்பாத்தினேன்னு கிடையாதுப்பா. சாஸ்வதமா காப்பாற்ற வேண்டிய தர்மம் உனக்குரியது. அந்த தர்மத்தை நீ மறக்கிறது இல்லை. ஒரு காலம் நீ இர்ரெஸ்பான்சிபிளா இருந்தா நான் யோசிக்கணும், ஓ சார் சுவாமி அப்படி இருக்கா, சரி வேற வழி இல்லைன்னு காப்பாத்தி. நீ ரெஸ்பான்சிபிளா இருக்கும் பொழுது நான் ஏன் யோசிக்கணும்? நாங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்னா கர்ப்பபூதா தபோதனாக. நாங்கெல்லாம் அந்த பால்குடி மாறாத கை குழந்தை மாதிரி. பிறந்த குழந்தை இருக்கு, அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணும்? பசி வந்தாலும் அழும், சூச்சு போனாலும் அழும், தூக்கம் வந்தாலும் அழும், உடம்பு முடியலனாலும் அழுகு. தெரிஞ்ச ஒரே பாஷை அழுகதான். ஆனா அந்த அழுகிய வச்சுட்டு அம்மா பசிக்கிறதுன்னு பால் கொடுப்பா. அதுக்கு உடம்பு முடியலன்னு வைத்தியன் கிட்ட அழைச்சிட்டு போவா. தூக்கம் வந்துட்டு தாலாட்டு பாடி தூங்க வைப்பா. சூச்சு போயிடுதுன்னு ட்ரெஸ் மாத்துவா. இந்த குழந்தை தன்னுடைய காரியம் எதையுமே பண்ணிக்கிறது இல்லை. பூரணமா தன்னை அம்மாவிடத்துல ஒப்படைச்சுட்டு இருக்கிறா போல நாங்கள்லாம் உன்னிடத்துல எங்களை ஒப்படைச்சுட்டு இருக்கோம். அப்ப காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு உடனே பகவான் வெக்கப்பட்டு தலை குனிகிறான். நம்ம எப்படி ரட்சிக்கலாம்னு பார்த்து பார்த்து பண்றதை விட்டு என்ன காப்பாதேன்னு இவா கேட்கும்படியான நிலைமையில வச்சுட்டோமே. பகவான் சொல்றான், எனக்கு இந்த அவமானம் போதும், இனிமேல் நன்னா காப்பாத்துறேன் அப்படின்றான். கோவிலுக்கு எதுக்கடா போறோம் அப்படின்னா சுவாமியை எமோஷனலா பிளாக்மெயில் பண்றதுக்கு. ஆண்டாள் சொல்றா இல்லையா, யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். இந்த டெய்லி அம்மா குழந்தைக்கு என்ன பண்ணா பார்த்து பார்த்து எல்லா சமையலும் பண்ணிடுவான். இன்னைக்காவது ஒரு நாள் அகஸ்மாதா குழந்தை அம்மா பசிக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டுடும். அன்னைக்குன்னு பார்த்து ஒண்ணுமே இருக்காது ஆத்திர. அம்மாவுக்கு வெக்கம் பிடுங்கி தின்னும். அப்படியே தன்னாலேயே ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஒரு கோபமா வரும். குழந்தை கேட்கும்படியா பண்ணிட்டோம், அதுக்கு பசிக்கிற சமயத்தை கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கோமேன்னு கோச்சிக்கிறா இல்லையா? அந்த மாதிரி தன்னைத்தானே நொந்துக்கிற மாதிரி பகவான் தன்னைத்தானே நொந்துக்கிறதுக்காகத்தான் கோவிலுக்கு போகிறது. கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரம்பாவம். கோவில போய் கை கூப்பிடும் அப்படின்னா சுவாமிச்சா என்ன தேடிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டாளே, நான் போய் இவாளுக்கு பண்ண வேண்டி இருக்க, இவா என்ன தேடிட்டு வந்துட்டாளேன்னு என்னெல்லாம் பண்ணலாம் 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 ஏற்கனவே நிறைய யோசிக்கிறாராம். கோவிலுக்கெல்லாம் போய் அவரை பார்க்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம். கோவிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா பகவான் விழுந்து 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 காரியங்களை பண்றான் அப்படின்னு பெரியவா சொல்றான். அதாவது நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம கவலைப்படாம பக்தி பண்ணிட்டு இருந்தா போதும், வாழ்க்கை தானா நடக்கும். அக்கா கடமையை பண்ண வேண்டாம் அர்த்தம் இல்லை, கடமையை பண்ணுங்க, டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். நம்ம கடமை பண்றது 1% தான், டென்ஷன் எடுத்துக்க 99%. இது யாருக்கு டென்ஷன்? பெருமாளுக்கா டென்ஷன். காப்பாத்திரம் ஜெயமேன் இருக்கான். ரங்கநாதனை பாருங்க எவ்வளவு கேர்ஃப்ரீயா ஜாலியா படுத்துட்டு இருக்கான். ரக்ஷகன் ஜெயமேன்னு படுத்துட்டு இருக்கான். ரட்சிக்கப்படுற வஸ்து குதிக்கிறது. நம்ம கிட்ட ஒரு மொபைல் இருக்கு அப்படின்னா மொபைல் லோ பேட்டரி காப்பாத்து காப்பாத்து கதறதா, எனக்கு ட்ரெஸ் போட்டு அது கேட்கறதா, தாப்பா பண்ணணும் அது கேட்கறதா, எனக்கு கிளீனா வச்சுக்கணும் அது கேட்கறதா. நம்மளா தொடச்சி பத்திரமா வைக்கிறதையே பார்க்கணும். ஏன்னா உசிரியே வைக்கிற மாதிரி இருக்கும். வேண்டாம்னா நம்முடைய சொத்துன்னு ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா? அப்ப நமக்கே ஒரு விஷயத்துல அபிமானம் இருந்தா அதை அவ்வளவு காப்பாற்றுவோம் அப்படின்னா சுவாமிக்கு எவ்வளவு தூரம் நம்ம மேல அபிமானம் இருக்கு. அதனால அந்த பகவானிடத்துல நம்மளை ஒப்படைச்சுட்டு அவனை தியானம் பண்ணிட்டு இருந்தா போதும். அதுதான் பகவான் கீதை 12வது அத்தியாயம் பக்தி யோகத்தை சொல்லும் பொழுது மையேவ மன ஆதஸ்துவ மயி புத்தி நிவேசயம் நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சய. மனசை என்கிட்ட கொடுத்து, மனசை என்னிடத்துல கொண்டு வச்சுடு. மயி ஏவ மன ஆதஸ்துவ மயி புத்தி நிவேசிய, புத்திய என்னிடத்துல கொண்டு ஒப்படைச்சுடு. அப்ப நீ என்னிடத்திலேயே வாழ்வாய். மனசு எங்க இருக்கோ அதுதான். சமயத்துல பள்ளிக்கூடத்தெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் கிளாஸ் எடுக்கிற அப்படின்னா குழந்தைகள் எங்கேயாவது கவனிச்சுன்னா கவனம் எங்க அப்படின்னு கேட்போம்.
அந்த மாதிரி மனசு எங்க இருக்கு அப்படின்றதுதான் முக்கியம். மையேவ மன ஆதஸ்வ மை புத்தியும் நிவேசய நிவசிஷ்யசி மையேவ. நீ மனச என்கிட்ட வச்சுட்டா போதும், நீ என்னோட வாழற. பகவான் தான் சொல்றான், நான் உன்னோட வாழல, நீ என்னோட வாழற. குழந்தைகளுக்கு எது சுகம் அப்படின்னா அப்பா அம்மாவோட இருக்க அந்த வாம்த். அவ கூட அவ அந்த கண்பத்தை ராமனே சொல்றான், வனவாசம் வந்த உடனேயே ஜடாயுவை பாக்குறான் பகவான். ஜடாயுவை பார்த்த உடனே லக்ஷ்மணனை பார்த்துட்டு சொல்றார், ஐயர் கண்வட்டத்துல சௌக்கியமா இருந்தோம். ஐயர்னா அப்பா, அப்பாவோட கண்வட்டத்துல ரொம்ப சௌக்கியமா இருந்தோம். நடுவில் ஆய்ச்சிக்கு பொறாமையால் அவளுக்கு பிடிக்கல கைகேயி தேவிக்கு, அதனால காட்டுக்கு அனுப்பிட்டா. எதிரா பரமசுகம்னா அப்பா அம்மா நிழல் இருக்கிறது தான் பரமசுகம். எல்லாருமே சின்ன வயசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னு கேட்டா அப்பா அம்மா நிழல்ல ஒதுங்கி இருந்த காலம். நம்ம நிழலாக நம்ம மரமாகி நிழல் கொடுக்கும் போதுதான் கவலையே வருத்தமே வருது. நம்ம ஒரு நிழல்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே டென்ஷனே கிடையாது. ராமன் சொல்றான், தசரதர் கண்வட்டத்துல சௌக்கியமா இருந்தோம், அது முடியல, கிடைக்கல. இப்ப ஜடாயு ஆச்சரியமா தசரதருக்கு சமானமா ஒரு ஃப்ரெண்டு. அதனால சம்பிரதாயத்துல பெரிய திருவுடையார்னு பேரு ஜடாயுக்கு. பெரியப்பான்னு பகவான் கொண்டாடுறான் அவரை. இப்ப பகவான் சொல்றான், இவர் சிறகின் கீழ் மேல் சௌக்கியமா இருக்கான். அப்பா தான் போயிட்டா நினைச்சோம், இப்ப அப்பாவோட ஃப்ரெண்டு பெரியப்பா கிடைச்சிருக்கார், இவர் சிறகின் கீழ் வர்த்திப்போம் அப்படின்றான். அந்த மாதிரி சுவாமியோட சிந்தனையில சுவாமியோட அந்த ஒரு அரவணைப்புக்குள்ள வாழறது அவ்வளவு சுகம். எது வந்தாலும் அது நம்மளை பாதிக்காது. பகவான் அப்படித்தானே இருக்கான். இப்ப ஒரே கொசுவா இருக்கட்டுமே, ஒரு கோடி கொசு கூட இருக்கட்டும், ஆனா கொசு வலைய போட்டு நம்ம அதுக்குள்ள இருந்துட்டோம்னா வெளியில எத்தனை கொசு இருந்தாலும் நமக்கு டென்ஷன் கிடையாது. நிறைய இடங்கள்ல இந்த பில்டிங் கட்டுவா, இந்த பில்டிங் கட்டுறவாள் அங்கேயே படுத்துப்பா. என்ன பண்ணுவானா, அழகா ஒரு கொசு வலையை கட்டிட்டு படுத்துருவா, ஒரு கொசு கூட அவளை பாதிக்காது. இந்த மாதிரி சுவாமியுடைய தியானம், சுவாமியுடைய பக்தி, சுவாமியுடைய நாமஜம் அப்படின்னா இந்த பிராரப்த கர்மாக்கள் ஒரு கொசுவலை மாதிரி கட்டிடும். எதுவுமே நம்மள பாதிக்காம சௌக்கியமா வச்சிடும். அதனால பகவான் சொல்றான், மனசையும் புத்தியையும் என்கிட்ட கொடுத்துரு, அப்பொழுது நீ என்னிடத்திலேயே வாழ்வாய், சந்தேகம் இல்லை. நம்முடைய சனாதனமான தர்மத்துல பாரத தேசத்தை பார்த்தோம்னா நிறைய பேர் இருக்கிற இடத்துல இருந்தே பகவத் தியானம் பண்ணுவா. அந்த தியானத்துக்கே பகவான் ஒரு நாள் அவ எந்த மூர்த்தியின் இடத்துல அபிமானம் வச்சிருக்காளோ அந்த இடத்துக்கு அழிச்சுட்டு போயிடலாம். நிறைய பார்க்கலாம் ஆச்சரியமா. நிறைய பக்த சரித்திரங்கள்ல பார்த்தோம்னா மானசீகமா முதல்ல அந்த பெருமாள் இடத்துல ஒரு அபிமானம் அவளுக்கு வந்துடும். ஒரு சுவாமிகிட்ட அபிமானம் வந்தாதான் இந்த கோவிலுக்கு போகிற ஆசையே வரும். அந்த மாதிரி நிறைய பக்த சரித்திரங்கள் அவள்லாம் என்ன பண்றா, முதல்ல மானசீகமாகவே சுவாமி அடைஞ்சுடுறான். ஆண்டாளே பார்த்தோம்னா முதல்ல மானசீகமா கண்ணனை வரிச்சுடுறா, பர்த்தாவா வரிச்சுடுறா. அதுக்கப்புறமா தான் திருப்பாவை பாடுறா. அப்படியே சுவாமி கிடைக்கலன்னு விரகத்தை தவிக்கிறா. அப்பதான் பகவான் சொப்பனத்துல கல்யாணம் பண்ணிக்கிற காட்சியை கொடுக்கிறான். வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான். ருக்மிணி கூட கனா காணல, ஆனா ஆண்டாள் கனா காண்றா. அவ்வளவு அழகா கல்யாணம் எப்படி நடக்கணும்னு அவ கனா காண்றாளோ அதே மாதிரியே ரங்கமன்னார் கல்யாணம் பண்ணிக்கிறார். இத்தனைக்கும் ஒத்த பைசா இல்லாத ஏழை பிராமணன், உண்டகட்டி பிராமணன் சொல்லுவா. கோவில்ல கொடுக்கிற உண்டகட்டி நம்பி வாழ்ந்திருக்கிற ஒரு பிராமணன் பெரியாழ்வார். ஆனா அவரோட பொண்ணு என்னமோ ராஜாத்தி மாதிரி கனவு காண்றா. அப்படியே ரங்கமன்னார் சீர்சனத்தை எல்லாம் கொடுத்து அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறார். எங்க முதல்ல மானசீகமா சுவாமிய தன் பர்த்தான்னு வரிச்சுட்டார். அப்ப முதல்ல அவன் மனசுனால அதை வரிச்சதுனால தானே இத்தனையும் நடந்தது. அந்த மாதிரி நாமும் அந்த பெருமாளுடைய கோவிலுக்கு போகணும், பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு அபிமானம் வச்சுட்டோம் அப்படின்னா தானாகவே நமக்கு பல விஷயங்கள் ஜோரா வந்துடும் அப்படின்னு பெரியவா சொல்றார். அழகா வடதேசத்துல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒருத்தர் இருந்தார். உண்மையா நடந்த சரித்திரம் இது கலியுகத்துல. அவர் பக்கத்துல இருக்க ஒரு டெய்லி ஒரு விஷ்ணு கோவில் உண்டு, அதுக்கு டெய்லி போயிட்டு வருவார். அந்த விஷ்ணு இடத்துல அவருக்கு நல்ல அபிமானம். விஷ்ணுவிடத்துல யார் அபிமானம் வைக்கிறாளோ அவ எந்த ஜாதியா இருந்தாலும் அவ வைஷ்ணவா. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. வைஷ்ணவத்துவம் அப்படின்றது ஐயங்கார்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. வைஷ்ணவத்துவம்ன்றது விஷ்ணு பக்தி. அப்பேற்பட்ட விஷ்ணு பக்தி பாண்டாங்க பக்தர்கள் மகாராஷ்டிரன்ஸ் அவ எல்லாருமே விஷ்ணு வைஷ்ணவர்கள் தான். பூரி ஜெகநாதனை யார் கொண்டாடுறாளோ அவ வைஷ்ணவா தான். துவாரகாதீஷ் அனுபவிக்க கூடியவா அவ வைஷ்ணவா தான்.
வைஷ்ணவத்துவம் அப்படின்றது அந்த விஷ்ணுவிடத்துல வைக்கக்கூடிய சித்தத்தினால, விஷ்ணு சித்தர்னு சொல்றோம் இல்லையா பெரியார், சித்தத்திலே பகவானிடத்துல அபிமானம் வைக்கிறவா யாரா இருந்தாலும் அவர்கள் பகவானை அனுபவிக்கலாம். இவர் அவ்வளவு அழகா அந்த விஷ்ணு பக்தி பண்ணிட்டு இருக்க. அந்த கோவில்ல பூஜை பண்ணக்கூடியவர் ரொம்ப ஸ்ரத்தையுடையவர், அத்தியாச்சரியமா பகவத் தியானம் பண்ணுவார். இவர் வரும் பொழுதெல்லாம் அவருக்கு அழகா நிறைய பக்த சரித்திரங்கள்லாம் சொல்றார். இப்படி சொல்லிட்டு வரும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் பத்ரி நாராயணனுடைய வைபவத்தை சொல்றார். பத்ரி நாராயணன் ரொம்ப விசேஷமான பெருமாள், ரிஷியாகவே தபசு பண்றார். ஒவ்வொரு பகவானுடைய ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு விதமான சரித்திரங்கள் உண்டு. அதுல பத்ரி நாராயணன் எதுக்கு அப்படின்னா தபசனுடைய பெருமையை காட்டுறதுக்காக. பத்ரிய தபோ பூமி தான். அத்தனை குளிர தானாவே தபசு வந்துடும் வச்சுக்கோங்களேன். கை கால் ஒடுங்கி ஒரு இடத்துல ஜம்முன்னு உட்காந்துரும். தபோ பூமி பத்ரிகாசிரமம். நர நாராயண ரிஷியா சுவாமி தபஸ். நரன்றது ஜீவாத்மா, நாராயணன்றது பரமாத்மா. ரெண்டு பேரும் மாத்தி 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 தபசு பண்றா. இந்த நரநாராயண ரிஷி தான் ஆச்சரியமா அர்ஜுனனும் கிருஷ்ணனுமா திரும்ப வரா. அவ சகஸ்ர கவசன் அப்படின்ற ஒரு ராட்சசனை வதம் பண்றதுக்கு தான் தபசு பண்றா. நர ரிஷியும் நாராயண ரிஷியும். அவனுக்கு 1000 கவசம் உண்டு. 1000 கவசத்தையும் உடச்சு எரிஞ்சாதான் அவனை வதம் பண்ண முடியும். அப்ப சும்மா அவனை வதம் பண்ணிட முடியாது. ஒரு வருஷம் தபசு பண்ணா அப்புறம் அவனோட சண்டை போடும். ஒரு கவசத்தை பிக்கணும், திருப்பி அடுத்த கவசத்தை பிக்கணும்னா அடுத்த வருஷம் தபசு பண்ணும். ஆனா கேப் விட்டுனா திருப்பி அந்த கவசம் வளர்ந்துடும். என்ன பண்ணுவா, நரனும் ராணான்னு தபசு பண்ணுவா. ஒருத்தர் தபசு பண்ணி சண்டை போட்டு ஒரு கவசத்தை பிரிப்பா, உடனே இன்னொருத்தர் தபசு பண்ணி முடிப்பார், இவர் தபசு பண்ண போவார். இப்படி 999 கவசங்கள் அறுத்துடுறான். 1000வது கவசம் அறுக்கிறதுக்குள்ள துவார ஒரு யுகம் வந்துடுறது. அந்த ஒரு கவசத்தோட பிறந்தவன் தான் கர்ணன். அதுக்காகத்தான் நரன் அர்ஜுனனாகவும் நாராயணன் கிருஷ்ணனாகவும் வந்து நரநாராயண ரிஷி சேர்ந்து கர்ணனை வதம் பண்றா அப்படின்னு மகாபாரத சரித்திரம். தபசனுடைய பலத்தை காட்டுறதுக்காகத்தான் நாராயண ரிஷியாகவே சுவாமி அவதாரம் பண்றார். தபஸ் ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை பிராதான்யமா காட்டுவார். ராம அவதாரம் தனி மனித ஒழுக்கம், ஒரு மனுஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு தர்மத்தை, மனுஷ தர்மத்தை நிலநிறுத்தி காட்டுறதுக்காக ராம அவதாரம். பிராமணன் நினைச்சா சத்திரியனை கூட இல்லாமல் பண்ண முடியும் நிரூபணம் பண்றதுக்காக பரசுராம அவதாரம். ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விசேஷம். நிருசிம்ம அவதாரம் தன்னுடைய பக்தர்கள் மேல சுவாமி எவ்வளவு அன்பு வைக்கிறான்னு காட்டுறதுக்காக. நம்ம சாதாரண நமக்கு ரொம்ப பிடிச்சவாளை யாராவது கஷ்டப்படுத்துறா அப்படின்னா அவளை வெட்டி போடலாம், கிழிச்சு போடணும் அப்படின்னு. அதான் நரசிம்மர் பண்ண. சாதாரண அந்த குழந்தைகள்ல கொசு கடிச்சிருந்தா அம்மாவுக்கு அப்படியே பத்திண்டு ஒரு கோபம். பாழா போன கொசு கடிச்சு விடுது, என் குழந்தைய சிவசிவப்பா வீங்கி எடுத்துருவான். என்ன இவ்வளவு பெருசு வீங்கி இருக்காது, இத்தனோண்டு வீங்கி இருக்கும். ஆனா அம்மாவுக்கு தன் குழந்தைய கடிச்ச கொசு மேல அவ்வளவு ஒரு கோபம். அது போல தன்னிடத்துல ஒதுங்கின பக்தனிடத்துல சுவாமிக்கு அவ்வளவு பிரியம். சரியா, பிரேமையினுடைய எல்லை என்னன்னா அதான் நரசிம்ம ரூபம். தன் பக்தனை கஷ்டப்படுத்தினா கிழிச்சு போடுற அளவுக்கு ஒரு பிரேமையா சுவாமிக்கு. பக்த வாத்சல்யம் நரசிம்ம சுவாமி. கிருஷ்ணாவதாரம் பகவான் ஆசிட்டிஸ். பகவான் என்னெல்லாம் எப்படின்னா யார் யார்கிட்ட எப்படி இருப்பார் அப்படின்னா, கெட்டவங்கிட்ட எப்படி இருப்பார், ஏமாத்துறவாகிட்ட எப்படி இருப்பார், முட்டாள்கிட்ட எப்படி இருப்பான், புத்திசாலி கிட்ட எப்படி இருப்பான்னா அதான் கிருஷ்ணாவதாரம். பகவான் ஆசிட்டிஸ். யார் யார்கிட்ட எப்படி இருப்பார் அப்படின்னா அவளுக்கு தகுந்த மாதிரி இஷ்டத்துக்கு இருப்பார். யாரும் ஒன்னும் கேள்வி கேட்க முடியாது, கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. சொல்றத பண்ண மாட்டார், பண்றத சொல்ல மாட்டார். அதெல்லாம் தான் கிருஷ்ணாவதார். ஆட்டோபயோகிராபி ஆஃப் பகவான் அப்படின்னா அதான் கிருஷ்ணாவதார். நான் அப்படிதான் பண்ணுவேன், பொய் சொல்றது என் சுபாவம், நான் திருடுவேன், ஆனா திருடாதேன்னு சொல்லுவேன். சாதாரணமா நம்ம பண்றதான் ஃபாலோ பண்ணாங்க அடுத்த சொல்லணும். அட்வைஸ் மட்டும் ஊருக்கா அப்படின்னு. கிருஷ்ணாவதார் அப்படிதான். அட்வைஸ் தனி, அவர் லீல தனி, ரெண்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. பொய் சொல்லாதே, சத்தியம் வத தர்மம் சர சொன்னதே அவர் தான் வேதத்துல. ஆனா அதுக்கு சம்பந்தமே இல்லாம கர்மாக்கள் தான் கிருஷ்ணனுடைய. இப்படி ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு விசேஷம். நாராயணன் தபசனுடைய பலத்தை காட்டுறதுக்காக. உலகத்திலே பார்த்தோம்னா இந்த தவம் பண்றது, அந்த தவத்துக்காக உடம்ப வருத்திக்கிறதுன்ற ஒரு கான்செப்ட் சனாதனமான ஹிந்து தர்மத்தை தான் உண்டு. வேற எந்த மதத்திலையும் பெருசா ஒரு தபோதனர்கள் காண கிடைக்காது. அப்படியே பார்த்தாலும் ஏதாவது ஒருத்தர் 2 பேர் கிடைப்பார். ஆனா பாரத தேசத்துல பார்த்தோம்னா அவ்வளவு தபோதனர்கள். இன்னைக்கு திருவண்ணாமலை பக்கம் போனா நிறைய பேரை பார்க்கலாம். ரிஷிகேஷ், ஹரித்வார், அவாடுக்கு இருப்பா. இப்படிதான் இருப்பாங்க. கும்பமேளாக்கெல்லாம் அந்த அகோரிகள் வருவா. அவள்லாம் எங்க இருக்கானே தெரியாது. கும்பமேளா மட்டுமே கரெக்டா வந்துருவா. எங்க இருக்கா, எந்த இடத்துல சாப்பிடுறா ஒன்னும் தெரியாது. ஆனா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கா. நிறைய தபஸ்விகள் நிறைய பேர் பார்க்கலாம். அந்த ஜெயின மதத்தினுடைய சன்னியாசிகள். தபோ பூமி அப்படின்னாலே பாரத பூமி தான்.
இந்த நாராயண ரிஷியுடைய தபசு, அதுவும் பத்ரிகாசிரமம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரதேசம். 6 மாசம் கோவில் திறந்திருக்கும், 6 மாசம் கோவில் மூடி இருக்கும். அழகா அக்ஷய திருதியைக்கு திறப்பா, தீபாவளி வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் மூடிடுவா. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த அக்ஷய திருதியை 6 மாசத்துக்கு பெருமாள் லீவ் விட்டுடுவார். ஆச்சரியமா அங்க போறது அவ்வளவு விசேஷம். அந்த பெருமாளை தபஸ் பண்ணி பார்க்கறது அத்தனை சிரேஷ்டம். ஆதிசங்கர பகவத் பாதர், ராமானுஜர், ஆச்சரியமா வேதவியாசர், மத்வாச்சாரியார், சுவாமி ராகவேந்திரா, இந்த மாதிரி எத்தனையோ பெரியவாள்லாம் பிரத்யக்ஷத்துல பத்ரிகாசிரமத்துல போய் தபசு பண்ணிருக்கா அப்படின்னு காண கிடைக்கிறது. இன்னைக்கும் அந்த பத்ரிகாசிரமத்துல பூஜை பண்றவாள்லாம் பார்த்தா சங்கர சம்பிரதாயத்துக்காரா தான். 108 வயசு தான் இருந்தா கூட சங்கர சம்பிரதாயத்தை ராவல் அவாதான் உட்கார்ந்து எல்லா பூஜையும் பண்ணுவா. அத்தனை சிரேஷ்டம் பத்ரி நாராயணன். அவ்வளவு விசேஷம். நிறைய இளந்த மரம் உண்டு, அதனாலதான் பத்ரிகாசிரமம் அப்படின்னே பேர். அந்த பத்ரி நாராயண ரிஷி பகவானுடைய தபோபலம், அவருடைய லோகக்ஷேமார்த்தமான தபஸ், அதையெல்லாம் இந்த பூஜை பண்ற அர்ச்சகர் சொல்ல 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 இவர் கேட்டுட்டே இருந்தார். இவருக்கு ஒரு ஆசை வந்துடுத்து, பத்ரிகாசிரமம் போகணும்னு ஒரு ஆசை வந்துடுத்து. கையில பெரிய பணம் எல்லாம் கிடையாது, ஏதோ கூலி வேலை செஞ்சு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கார். அவர் பாடு எப்படி பைத்தியமா இருக்க, ஏதாவது ஃபால்த்து ஃபால்த்து அப்படின்னு கூப்பிட்டு இருக்க, அப்புறம் பேக்கார் அப்படின்னு அந்த மாதிரி ஃபால்த்து, அவ்வளவுதான். ஒரு 2 கேட்ட மாதிரி அராத்து அப்படின்னு அந்த மாதிரி இருக்கார். அவர் பாட்டுக்கு ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கார். அவருக்கு ரொம்ப ஆசை பத்ரிகாசிரமம் போய் நாராயணனை சேவிக்கணும்னு ஆசை. அதனால என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துட்டு வர, பணம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லெவல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பத்ரிகாசிரமம் யாத்திரை போகலாம் அப்படின்னு அவர் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்கிறார். குடும்பத்துல ஏதாவது கஷ்டம் வருது, அது பணம் செலவாயிடுறது. ஆனாலும் கவலைப்படாம நிச்சயமா நான் ஒரு நாள் பத்ரிகாசிரமம் போவேன், பத்ரி நாராயணனை பார்ப்பேன், இந்த அபிமானம். அதனால டெய்லி போவா, எனக்கு பத்ரி நாராயணனை பத்தி சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும். இப்படியே கேட்க கேட்க நான் பெட்டர் சொல்லிட்டே இருப்பார். இவர் என்ன பண்றாரு, மானசீகமாவே பத்ரி நாராயணோட பேச ஆரம்பிச்சுட்டார். இவருக்கு என்னைக்காவது குளிர்த்துனா, நாராயணா எனக்கே இவ்வளவு குளிர்றதே, உனக்கு அங்க குளிராதா, நீ தபசு பண்றதுனால உனக்கு தெரியல போல இருக்கு. இப்படி தானாகவே நாராயணிடத்துல பேச ஆரம்பிச்சுட்டார். கோவிலுக்குலாம் எதுக்கு போறோம் அப்படின்னா சுவாமியோட பேசுறதுக்கு, சுவாமியோட விளையாடுறதுக்கு. நீ எப்படி இருக்க, சௌக்கியமா, ஒரு ஃப்ரெண்டையோ ரிலேட்டிவோ பார்த்தா பேசணும் இல்லையா. சுவாமியை தள்ளியே வச்சுடாதீங்க, பக்கத்துல வச்சுக்கோங்க. நமக்கு உரிமையுடைய ஒருவர் சுவாமினா முதல்ல பயமே இருக்கப்படாது. காட் ஃபியரிங்கிற வார்த்தையே தப்பு. எல்லாரும் ஜாதகத்தை திரும்பி திரும்பி காட் ஃபியரிங் காட் ஃபியரிங் காட் ஃபியரிங் நம்பவே படாத வாழ. தப்பு பண்றவா தான் பயப்படுவான். காட் லவ்விங் தான் நியாயம். தப்பு பண்றவன் பயப்படுவோம், சாமி தண்டிச்சிருவாரோ. நன்னா பாருங்கோ, ரொம்ப ஏமாத்துறவன் தான் கோவிலுக்கு விழுந்துருச்சு ஓடிட்டு இருப்பான். நிறைய பேர் இந்த கம்யூனிஸ்ட் காரெல்லாம் பார்க்கணும், இந்த தமிழ்நாட்டுல எல்லாம் பார்க்கலாம். அவன் கோவிலுக்கு போக மாட்டான், கொண்டாடி அனுப்பிச்சு விட்டுருவான். தப்பு பண்றதுனால தான் பயந்து பயந்து போறான். காட் லவ்விங் காட் ஃபியரிங்கிறது பிரயோஜனமே இல்லை. கம்சன்லாம் பயந்து, ஆனா பகவான் அனுபவிக்க முடியல. பகவானை அனுபவிக்கணும். கோவிலுக்கெல்லாம் போகிறது இந்த சுவாமி அப்படியே ரசிச்சு அனுபவிக்கிறதுக்காக. இவர் அப்படியே மனசுக்குள்ள அந்த பத்ரி நாராயண ரூபத்தை தியானம் பண்ணிட்டு அவரிடத்துல அப்படி விளையாட்டு போல அப்படி பேசுறார். நிறைய பேர் அப்படி உண்டு, பகவானத்தை அப்படி பேசிட்டு இருப்பா. பகவானுக்கு அது கேட்குமானா உள்ளுக்குள்ளேயே அந்தரியாமையா இருக்கிறதுனால நன்னா அவருக்கு கேட்கும். அதனாலதானே கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்றா. முதல்ல துவாரகாதீசான்றா, அதுக்கப்புறம் ஹிருதய கமலவாசான்றா. ஹிருதய கமலவாசம்னா சுவாமிக்கு கேட்டுடுதான். அவர் எங்கேயோ துவாரகையில இருக்கா, இவன் எங்கேயோ அஸ்தினாபுரத்துல இருக்கா. துவாரகாதீசானம் போய் தூரமா இருக்கான். ஹிருதய கமலவாசானா உள்ளுக்குள்ள கேட்க வேண்டியனுட்டா. அப்பதான் கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னுட்டா. கண நேரத்தை பகவானுக்கு கேட்டெடுத்து ஓடி வந்துட்டான் இல்லையா. இவர் அழகா அந்த மாதிரி பத்ரி நாராயண ஸ்மரண அப்படியே நாச்சுட்டே இருக்க. ஒவ்வொரு நாளும் நாராயணன் கிட்ட பேசுறார். காதால எழுந்தவனே இவர் என்ன சாப்பிடும்போது, நாராயணா நீங்க சாப்பிடுறது நன்னா இருக்கும் அப்படின்னு. இவர் டீ குடிச்சாலும் நாராயணுக்கு டீ கொடுப்பார். பாவம், பகவானிடத்துல அந்த பக்தி பாவம் தான். அழகா ஜோரா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. வருஷம் ஓடிட்டு இருக்கு. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை, நிச்சயமா என்ன பத்ரி நாராயணன் அழிச்சுட்டு போவான், நான் பத்ரிகாசிரமம் போய் பார்ப்பேன். என்னைக்கு எப்படிலாம் தெரியாது, அது பகவான் டிசைட் பண்ணட்டும். நம்ம ஆசைப்படலாம், ஆனா சுவாமி டிசைட் பண்ணாலும் டக்குனு அழிச்சுட்டு போயிடுவார். அவர் எப்படி அழிச்சுட்டு போவார்ன்றது அவருடைய சங்கல்பம். நேற்றே நாங்க மேல்கோட்டை போனோம். போகும்போது மத்தூர் வரதராசன் எல்லாம் பார்ப்போம் நினைக்கவே இல்லை. ஆனா பகவான் கிருபை பண்ணிட்டோம், அழகா ஏகாந்தமா, பெரிய ஒரு கூட்டம்லாம் இல்லாமல். அதே மாதிரி நேற்று மேல்கோட்டையிலையும் நாங்க போகும்போது கூட்டமே இல்லை. ஒருவேளை சீக்கிரம் போயிருந்தா கூட கூட்டமா இருந்திருக்குமா. நாங்க போகும்போது ஏகாந்தமா ராமானுஜர் பட்டரே எங்களை கேட்டுட்டு கதவை சாத்தலாமா, நேரம் ஆயிடுது, நாங்க ஓகேன பிறகு கதவையே சாத்தினார்.
அந்த மாதிரி பாக்கியம்லாம் சுவாமி கிருப பண்ணி அழிச்சுட்டு போகும் பொழுது தானாகவே எல்லாமே சம்திங் ஸ்பெஷல் விவிஐபி தர்சனம் அப்படின்னு அவ தானாவே நடத்துவார். இந்த திருப்பதி போனோம் வச்சுக்கோங்க, எல்லாரும் அவ்வளவு பிளான் பண்ணுவோம் சுவாமியை பாக்குறதுக்கு. அங்க போனா ஓரத்தை நிக்கணும், அங்க போனா எல்லாருக்கும் ஒரே தியாகம் மனப்பாங்க, யார் வேணா முன்னாடி போங்க ஏண்டான்னா அப்ப நிறைய நேரம் சுவாமியை பார்க்கலாமே அப்படி பெரிய பிளான் பண்ணுவோம். ஆனா அங்க அதுக்காக பகவான் ஜெரகண்டி சொல்றாள் நிக்க வச்சு தள்ளிட்டே இருப்பான். நம்ம அவளை பார்த்து ஒரு கும்பிடு போடுவோம், ஒரு சிரிப்போம். என்ன ஆசிரியர் கடைசி வரைக்கும் திருப்பதி பெருமாளே கொண்டோம். கொஞ்ச நேரம் நிம்மதியா நான் பார்க்கணும், நீ கிருபை பண்ணுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அப்பான்னு பார்த்து யாராவது விவிஐபி முன்னாடி வருவா, அவளுக்காக நம்ம கூட்டத்தை சுவாமி முன்னாடி நிக்க வச்சிருவா. 10 நிமிஷம் 20 நிமிஷம் சாதாரணமா பார்த்துடலாம். நம்ம பிளான் பண்ணா வம்பு, அவர்கிட்ட பிளான் ஒப்படைச்சிட்டோம்னா அவர் பார்த்து நடத்துவார். ஏதான கோவிலுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு தெரியாது, எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நீ அழிச்சுட்டு போப்பா, நீ பண்ணி கொடுப்பா அப்படின்னுட்டோம்னா எல்லாம் அப்ப பகவானுடைய பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுறது. பகவானே யார் தன்னிடத்துல பொறுப்பு கொடுப்பா அப்படின்னு கடந்து அலையிற. யாராவது பொறுப்பு கொடுத்தா தேவையில்லையே, கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. யாரா ரொம்ப செலக்டிவா யாரோ சில பேர் திரௌபதி, உத்தரை, குந்தி அப்படி சில பேர் தான் கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கறது இல்லையா. அதனால அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சணும். இவர் என்ன பண்றாரு, என் பத்ரி நாராயணன் நிச்சயமா என்னை அழிச்சுண்டு போவான் அப்படின்னு சொல்லி தீர்மானமா நம்புறார். இந்த ஃபால்ட் காலங்கள் ஓடுறது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எல்லாம் பணம் சேர்த்து, ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் வாங்குறதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சாச்சு, எல்லாம் ஆயாச்சு. அவருக்கும் ஒரு 65-70 வயசு ஆயிடுது. 70 வயசுக்கு மேலாம் பத்ரி யோசிக்கிறதே பெரிய தப்பு, அவ்வளவுதான். அப்ப அவர் பார்த்தாரு கடமைகள் எல்லாம் முடிஞ்சு எடுத்து வேண்டிய பணம், அதுக்குள்ள வருஷம் விலைவாசி வேற ஏறுமே, எப்படியோ சேர்த்துட்டா. அப்ப அழகா அந்த பட்டர் கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நான் பத்ரி நாராயண சேதிக்க கிளம்புறேன். பட்டர் சொல்றாரு, இந்த வயசுலயா எப்படிப்பா போவ, சரீரத்துல பலம் இல்லையே, அதெல்லாம் நாராயணன் பாடு, எனக்கு ஒன்னும் தெரியாது. இவருக்கு பெருசா எப்ப கோவில் திறப்பா எப்ப மூடுவா ஒன்னும் தெரியாது. இவர் பாட்டுக்கு போயாச்சு, கிளம்பியாச்சு. ஒரே சந்தோஷம், நான் பத்ரி நாராயணனை பார்க்க போறேன், நான் பத்ரி நாராயணனை பார்க்க போறேன், நாராயணன் என்ன கொண்டு போறான் அப்படின்னு. வயசான காலத்தை அழகா பஸ்ஸை பிடிச்சு ட்ரெயினை பிடிச்சு எல்லாம் போய் அழகா அந்த இமயமலையிலையும் ஏறி நாராயண நாமத்தை சொல்லிட்டு அழகா ஒரு வழியா பத்ரிக்கு வந்து சேர்ந்துட்டார். அவருக்கு அப்படியே சந்தோஷம். ஆஹா, பத்ரி நாராயணன் ஐஷன் வந்துட்டான், கண்கள் அப்படியே ஆனந்த பாஷ்பம். என் நாராயணன் நான் பார்க்க போறேன், இது வரைக்கும் வந்ததே கிடையாது. கேட்டு கேட்டு தியானம் பண்ணி ராத்திரி எல்லாம் கூட மானசீகமாவே அவர் பத்ரிக்கு போயிட்டு வந்து இருந்திருக்கார். அந்த அளவுக்கு மனசுல ஃபுல்லா இந்த பத்ரி ஸ்மரணைவ சுகம் அப்படின்னு அந்த மாதிரி வந்துட்டா. அழகா ஜோரா பார்த்தா வாசல் நிறைய பக்த ஜனங்கள் இருக்கா, எல்லாம் நாராயண நாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கா. அழகா அவர் வந்துட்டார், பார்த்துட்டு இருக்கார். இவர் வந்தார், வாசல்ல நிக்கிறார் ஜோரா. அப்பான்னு பார்த்து வாசல் எல்லாரும் நின்று இருக்கா, நல்ல கூட்டம் கோலாகலமா இருக்கு. உடனே அழகா ஆஹா பத்ரி வந்துட்டேன் அப்படின்னு ஒரு கை கூப்பி நமஸ்காரம் பண்ணி எழுதுக்கிறார், கதவை அடைக்கிறார். இவருக்கு தூக்கி வாரி போடுறது. உடனே இந்த ராவல் பூஜை பண்ணிட்டு போய் கெஞ்சுறார், நான் பல வருஷம் தபசு பண்ணி படாத பாடுபட்டு பைசா எல்லாம் சேர்த்து எப்படியோ இன்னைக்குதான் முதல் தடவையா நான் வந்திருக்கேன், ஒரு 2 நிமிஷம் அந்த கதவை திறங்கோ, நான் சுவாமியை சேவிச்சு சொல்றேன், எனக்காக திறக்கிறதுனால ஒன்னும் கஷ்டம் கிடையாதுன்னு. உடனே அவர் சிரிக்கிறப்பா, அப்படின்னா திறக்க முடியாது, நீ என்ன முட்டாளாது, கொஞ்சம் வெயிட் பண்ண, இப்ப நடக்காது அப்படின்ற. அப்ப அவர் சொல்றார், தயவு செஞ்சு எனக்கு கிருபை பண்ணுங்கோ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இந்த நாராயண பாக்குறதுக்கு முடியாத வயசு, போயிட்டு திருப்பி நாளைக்கு வராம நிலைமையில நானும் இல்லை, சரீரமும் அப்படி இல்லை, அதனால எனக்கு எப்படியாவது கிருபை பண்ணுங்கோன்னு கதறார். அவர் நினைச்சிருக்கார் டெய்லி ராத்திரி கதவை சாத்திட்டு அடுத்த நாள் திறப்பாள், அந்த மாதிரி நினைச்சிருக்கார். இதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு தான் அக்ஷய திருப்திக்கு தான் கதவை திறக்க போறா. இவருக்கு அது தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் நான் பார்த்து விடுறேன், நாளைக்கு நிதானமா பாத்துக்கிறேன், நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், எப்படியாவது கிருபை பண்ணுங்கோன்னு எல்லாம் கத்தினார், செஞ்சினார். எல்லாரும் அவளை பார்த்து பைத்திய மாதிரி சிரிச்சா, அவ பாட்டுக்கு சத்தம் போட்டா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு கதவை பூட்டியாச்சு. ஐயோ, நான் நாராயணனா பார்க்க முடியாதான் மூர்ச்சியாய் விழுந்துட்டார் இவர். அதுக்குள்ள இவாள் அந்த மூர்த்தி எடுத்துட்டு கிளம்பிடுவா. பத்ரியில நாராயண மூர்த்தி உற்சவ மூர்த்தி எடுத்துட்டு அப்படி கிளம்பிடுவா. அழகா அவ பாட்டு கிளம்பி கீழே போயாச்சு. இவர் விழுந்தாச்சு. நல்ல பனி, சாயங்காலம் ஆக ஆரம்பிச்சுட்டு நல்ல பனி வேற ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அப்ப யாரோ ஒரு எழுப்புற பார்த்தா ஒரு மாட்டுக்கார பையன் ஒரு கருப்பு கம்பளி எல்லாம் போச்சுட்டு. இன்னைக்கு அங்க காலா கம்பளி வாழான்னு நிறைய பேர் உண்டு. அவள்லாம் அங்கேயே இருப்பா. பத்ரிநாராயண கோவில் மூடினா கூட அங்கேயே இருப்பா. நிறைய பேர் என்ன பண்ணுவா, அங்க மளிகை கடையெல்லாம் வச்சிருப்பா. அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த 6 மாசம் பத்ரி மூடிருப்பா இல்லையா, அப்ப அந்த மளிகை கடையில என்ன சாமானோட அப்படியே வச்சுட்டு இந்த காலா கம்பளி வாழான்னு அந்த யோகிகள் சித்தர்கள்லாம் இருப்பாவா, அங்க தபஸ் பண்றவா, அவகிட்ட கடையை விட்டு நீங்க நல்லா உபயோகப்படுத்திக்கோங்க, நீங்க என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கணும், அவளுக்கு வேண்டியதை வச்சுட்டு கடையை அவகிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துருவா.
திருப்பி 6 மாசம் கழிச்சுதான் அவ போவா. அப்படியேதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு காலா கம்பளிவாளா ஒரு சின்ன பையன் வந்து நிக்கிறான். ஏ பாபு எழுந்துரு எழுந்துரு எழுந்துன்னு எழுப்புறான். ஒரு கண்ணை முடிச்சு பாக்குறார், கோவில் கதவெல்லாம் அடைச்சிருக்கு, சந்தியா காலம் ஆயிடுச்சு, ஓன்னு அழறார். அப்ப இவர் கேட்கிறார் இந்த பையன் கிட்ட, அப்பா திருப்பி எப்படாப்பா கதவை திறப்பா அப்படின்னா, அது நாளைக்காக தான் திறந்துருவா, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இப்படியே இருந்தா பனியில ஒன்றும் முடியாது, ஒண்ணு பண்ணலாம் வாங்கும், எனக்கும் போர் அடிக்கிறது, நான் அந்த ஒரு குகை இருக்கு அங்க போய் உக்காந்துக்கலாம் வாங்கும்னு சொல்லி இவருக்கு நடக்க முடியல, நாராயண பார்க்க முடியலன்னு துக்கம் வேற இருக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு பரிதவிப்பு. கையை பிடிச்சு அழிச்சுட்டு போறான். அவர் கோவில் வாசலை பார்த்து பார்த்து சேவிக்கிறார், அழறார், நாராயணா கிருப பண்ணு, நாராயணா கிருப பண்ணு, நான் உன் குழந்தை எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துறேன் அப்படின்னு நடுங்கிறார். அப்ப இந்த பையன் சொல்றான், ஒன்னும் பயப்படாதீங்க, நல்ல தரிசனம் கிடைக்கும், நீ சமாதானமா வாங்கும் அப்படின்னு அழகா அவரை அழிச்சுட்டு போறான். அப்ப அவளும் அந்த ராவல்லாம் சொல்லிட்டு போறான். 6 மாசம் கழிச்சுதான் கோவில் திறப்போன்னு வேற சொல்லிட்டு போயிட்டான். இவருக்கு அதுவே துக்கம். 6 மாசம் வரைக்கும் நான் எப்படி காத்துட்டு இருப்பேன், எப்படி என்னால தரிசனம் பண்ண, அதுவே ஒரு துக்கம் ஜாஸ்தி. அது வரைக்கும் நான் உசிரோட இருப்பேனான்னு தெரியாது, வயசாயிடுத்து வேறையே அப்படின்னு கதறா. இந்த குழந்தை அழிச்சுட்டு போனா அவருக்கு பால் எல்லாம் கொடுத்தான், ஏதோ ரோட்டி சப்ஜி எல்லாம் கொடுத்தான். பாப்பா அழாதீங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னா அப்படியே ஓரத்துல உட்காந்துட்டு இருந்தா. இந்த குழந்தை சமாதானப்படுத்தினா. அப்ப அவன் சொன்னா, எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறது, எனக்கும் காத்தால வரைக்கும் ஒன்னும் வேலை கிடையாது, 2 பேரும் உட்காந்து தாயக்கிட்ட விளையாடலாமா, சொக்கட்டான் விளையாடலாமா அப்படின்னு. சரி விளையாடலாம். அவர் பார்த்தா சரி இந்த குழந்தை இவ்வளவு நம்ம ஒத்தாசம் பண்றான், அவனுக்கு போர் அடிக்கிறது, சரி கொஞ்ச நேரம் விளையாடுவோன்னு விளையாடுறா. விளையாடிட்டே இருக்கா. அதுக்குள்ள பொழுது விடியறது. பொழுது விடிஞ்சோன்னு அவன் சொன்னா, சரி சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு ஆடு மாடெல்லாம் மேய்க்க போகணும், நான் கிளம்புறேன், இவ்வளவு நேரத்துல கோவில் திறந்துதான், நீங்க போய் அழகா சேவிக்கலாம், என்ன மறந்துடாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா. அவர் சொன்னா, மறக்கவே மாட்டேன்ப்பா, எனக்கு அழகா கம்பெனி கொடுத்துட்டு அவர் ராத்திரி முழுக்க ரொம்ப சௌகரியமா இருந்து ஒன்னால மட்டும்தான் நிம்மதியாச்சு, கொஞ்சம் சமாதானம் ஆச்சு எனக்கு, பரவாயில்லையா அடுத்த நாள் வந்துடுதா பரம சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அவன் பாட்டுக்கு போயாச்சு. அதுக்குள்ள அந்த பக்தர்கள்லாம் நிறைய பேர் வந்தா. எல்லாரும் ஜெய் போலோ பத்ரி நாராயண மூர்த்திக்கு ஜெய் அப்படின்றா. அழகா கோவில் கதவெல்லாம் திறக்கிறார். உடனே ஒரு குடுகுடு ஓடி வந்தார். அந்த ராவலை பார்த்து கை கூப்பிட்டார், ரொம்ப சந்தோஷம், 6 மாசம் கழிச்சுதான் கோவிலை திறப்பேன்னு சொன்னேன், ஆனா எனக்காக அடுத்த நாளே கோவிலை திறந்துட்டே, உங்களுடைய காருண்யம் ரொம்ப வசதி அப்படின்னா. அடுத்த உடனே ராவலுக்கு தூக்கி வாரி போடுறது. பக்கத்திற்கு எல்லாம் குச்சு குச்சுன்னு பேசிக்கிறார். என்ன பேசுறான்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க மூர்த்தியாகி விழுந்தாரு அந்த மனுஷன், இன்னுமா உசுரோட இருக்கா? அவளுக்கெல்லாம் 6 மாசம் ஆயிருக்கு, ஆனா இவருக்கு 6 மாசம் போனது தெரியல. அழகா ஒரு ராத்திரி என்னமோ சொக்கட்டான் விளையாடி இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. 6 மாசம் ஆயிருக்கு. அப்ப ராவல் அவள்லாம் கேட்கிறான், இந்த 6 மாசம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அப்ப வருஷம் 6 மாசம் எங்க நான் இருந்தேன், நேற்று நீங்க கூட்டிட்டு போனேன், இன்னைக்கு வந்திருக்கேன், ஒரு ராத்திரி நான் தங்கிட்டு இருந்தேன். அவெல்லாம் பார்த்தா இவர் பைத்தியமா நம்ம பைத்தியமா, 6 மாசம் ஆயிடுது இல்லையான்னு. 6 மாசம் ஆயிடுச்சு எல்லாரும் சொல்றேன், நீங்க எப்படி இருந்தது இந்த குளிர்ல? நாங்கெல்லாம் பழக்கப்பட்டோம், எங்களாலேயே இருக்க முடியல, நீங்களும் வயசானவர், நான் உங்களை எழுப்பி பார்த்தோம், நீங்க மூர்ச்சி ஆயிட்டு சரி அப்படின்னு நாங்க பாட்டுக்கு வந்துவிட்டோம், எங்களுக்கும் நாராயண அடிச்சுன்னு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சுன்னு. இப்ப 6 மாசம் நீங்க எங்க வருஷம்? நான் 6 மாசம் இல்ல, ஒரு ராத்திரி தானேன்னு. சரி யாரோட இருந்தேன்னா, ஒரு பையன் வந்தான், அழிச்சுட்டு போனான், அங்க ஒரு குகை இருந்தது, குகைக்குள்ள அழிச்சுட்டு போனான், அவனே பால் கொடுத்தான், ரோட்டி கொடுத்தான், சப்ஜி கொடுத்தான், போர் அடிக்கிறது வாங்கோ சொக்கட்டான் விளையாடலான்னா நானும் அவனும் விளையாடினா. அதுக்குள்ள பொழுது விடிஞ்செடுத்து இப்ப கோவில் தரப்பான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு. உடனே அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போடுறது. சரி கதவெல்லாம் திறந்து உள்ள அழிச்சுட்டு போனான். அழகா பார்த்தா எந்த பையன் அவரோட விளையாடினாலும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏதோ இவன் கூட விளையாடினான்னு இவர் கை காமிக்கிறார். எல்லாரும் பார்க்கலாம் அங்க இருக்கிறது பத்ரி நாராயணமூர்த்தி. ஆனா இவருக்கு பிரத்யட்சமா பகவான் ஒரு மாட்டுக்கார பையனா வந்து அவ்வளவு அழகா விளையாடி இருக்கான். எல்லாரும் சொல்றா, நாங்க 6 மாசம் கழிச்சு வந்து கோவிலை திறக்கிறோம், நாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நேற்று ராத்திரி இன்னைக்கு காத்தால இல்ல, 6 மாசம் பகவான் 6 மாசம் அவரோட ஏகாந்தமா சொக்கட்டா. அவனுக்கு வேலை கிடையாது, 6 மாசம் பக்தர்கள் யாரும் வரமாட்டார். இந்த 6 மாசம் சுவாமி அதான் சமயத்துல ஏதோ ஒரு காரியம் தடபடுறது, கோவிலுக்கு போக முடியலன்னா கூட பகவான் பெருசா ஏதோ தரப்போறார் அப்படின்றது சத்தியம். இவர் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட உள்ள சேவிச்சிருப்பார். ஆனா அந்த லேட்டா வந்ததுனாலேயே சுவாமி என்ன பண்ணார், ஏகாந்தமா அவருக்கு தரிசனம். 6 மாசம் இவரை காப்பாத்தி 6 மாசம் தாயக்கட்டாரா விளையாட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வேளை சாப்பாடு ஒரு பாலையும் கொடுத்துட்டு ரோட்டி சப்ஜியை கொடுத்துட்டு பகவான் அப்படி பாதுகாக்கிறான். இவருக்கு தூக்கி எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னோடனே அவர் கதறார், நிஜமாவா நிஜமாவா. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இந்த மாதிரிலாம் பையன் வந்தா அப்ப சொல்றாரு, நீ பாக்கியவான்,
எந்த பத்ரி நாராயணன் நாங்க அர்ச்சாவதார மூர்த்தியா 6 மாசத்துக்கு ஒரு தடவை பாக்குறோமோ அந்த பத்ரி நாராயணோட 6 மாசம் ஏகாந்தமா நீங்க ஜீவிச்சிருக்க. எந்த குகைன்னு கேட்டா ரைஷன் போய் காட்டுறாங்க, குகையே காணும். அந்த மாதிரி ஒரு இடத்த கூட காணல. இப்ப எல்லாரும் சொல்றா உங்களுடைய பக்திக்கு நாராயண் வசப்பட்டிருக்கானு. நான் ரொம்ப சாதாரணமானவன், நாராயண பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பொறுப்பு அவன்கிட்ட ஒப்படைச்சுட்டேன். அதுக்கு சுவாமி 6 மாசம் 6 மாசம் நம்ம எல்லாம் திருப்பதிக்கு போறோம். இந்த 2 செகண்ட் பார்த்தோம்னா கூட திருப்தி ஆயிடுறது. அப்பாடா பெருமாளை பார்த்துட்டோம். நம்மளெல்லாம் ஒரு 2 மணி நேரம் நீங்க பாரு பெருமாள் முன்னாடி நில்லுவோம்னா நிக்க மாட்டோம், பயந்து ஓடி வந்துடும். கூட்டமே கிடையாது, நீங்க ஆளே கிடையாது. எங்களுக்கும் போர் அடிக்கிற ஜரகண்டி சொல்றது ஆள் இல்ல. 2 மணி நேரம் நீங்க திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு தான் போகணும்னு சொன்னா பயந்தே ஓடி வந்துடும். இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் நிறைய நேரம் பார்க்கணும் ஆசையெல்லாம் படும். தனியா இருந்தோம்னா மாட்டினா பயம் வந்துடும். நான் ஒரு தடவை திருக்கோள் வைத்தமாநிதி சேவிக்க போயிருந்தோம். நாங்க ஒரு 5-6 பேர். இப்ப மத்தியானம் கதவு அடைக்கிற சமயம் நாங்க எல்லாம் வெளில வந்துட்டோம். எங்களோட வந்தவரை ஒருத்தர் வெளில வந்துட்டோம், நாங்க எல்லாம் வெளில வந்துட்டோம். பத்திரம் வெளில வந்துட்டோம், கதவை பூட்டிட்டார். கதவை பூட்டியாச்சு, மெயின் கதவையே பூட்டியாச்சு. வெளில நாங்க வந்துட்டோம், பத்திரம் வீட்டுல கொண்டு விடலாம்னு. உள்ளுக்குள்ள யாரோ கதவை தடாதான் தட்டுறா. குருஜி ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. கடைசியில பார்த்தா யார் வெளில போனாலும் அவர் உள்ள மாட்டின்ட்டார். அப்புறமா போய் கதவை அவர் பயந்து விடுவிடுத்து போய் அவர் ஆசுவாசப்படுறது போதும் போதும் ஆயிடுச்சு. ரொம்ப பயந்தே போயிட்டேன் குருஜி, தனியா பார்த்து விட்டுட்டு போயிட்டேன் வைத்தமானிதியோட. நான் சொல்லுங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, ஏன் பயந்தேன். சுவாமி எல்லாம் தனியாலாம் பார்த்து பயமா தானே இருக்கும். தனியா ஒரு கோயில் வச்சு பூட்டிட்டோம். ஆனா அவருக்கு அது பயமாயிடுச்சு. ஆனா டக்குன்னு சுவாமிய ஒரு லெவல்ல தூரத்துல இருக்க தைரியமா இருக்கு, இல்லாட்டி அது பயமா தானே ஆயிடுறது. ஆனா இவருக்கு 6 மாசம் ஏகாந்தமா பத்ரி நாராயணனோட வாழக்கூடிய ஒரு பாக்கியம். அவர் கதறார், நாராயணனா 6 மாசம் என் கூட இருந்தா சொக்கட்டான விளையாண்டு பத்ரி நாராயணா 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 கதறா. இந்த ராவல் முதற்கொண்டு அத்தனை பேரும் இவர் திருவடிகள்ல விழறா. நிஜமாவே நீ ரொம்ப பெரியவர், பத்ரி நாராயணன் இப்படி அனுபவிச்சுட்டாரு அப்படின்னு உடனே அவர் சொல்றார், ரொம்ப நாளா ஒரு சரித்திரம் கேட்டு இருக்கேன், ஆசைப்பட்டு இருந்தேன், இன்னைக்கா ஒரு நாள் அழிச்சுட்டு போவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பகவான் அதை கிருப பண்ணிட்டான். அப்பாவா சொல்றா, உங்க மனசுக்குள்ளேயே பத்ரி அவன் இருந்திருக்கான், உங்க மனசே பத்ரி ஆயிடுச்சு, அதனாலதான் இப்படி பத்ரி பகவான் இத்தனை வருஷம் நினைச்சிட்டு இருந்தார் பார்த்தாளா. அதுக்காக என்ன பண்ணான்னா 6 மாசம் அவரோட தனியா டைம் கொடுத்து உட்காந்துட்டான். அப்ப அந்த பக்தி அந்த மனசுக்குள்ள சுவாமியை நினைச்சுட்டே இருந்தோம்னா சுவாமி தானாகவே அவரோட வாழ வச்சிருவார். மையேவ மன ஆதத்வ மை புத்தி நிவேசய நிவசிஷ்யசி மையேவ, அப்ப என் கூடையே வாழ்வார். அப்ப நாமும் மனசுக்குள்ள இந்த மாதிரி சுவாமி நினைச்சுட்டே இருந்தோம்னா முதல்ல சுவாமியோட வாழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நமக்கு தெரியாமலேயே அவரோட கோவில்ல போய் அவரை பிரத்யட்சமா தரிசனம் பண்ற பாக்கியத்தையும் சுவாமி நமக்கு கொடுத்துரும். அதனால எப்பொழுதும் அந்த பகவத் ஸ்மரண வேணும். இது சுகம் கேட்கறதுக்கு அப்பாடான்னு இருக்கு இல்லையா. 6 மாசம் சுவாமி ஏகாந்தமா ஒரு டென்ஷன் இல்லாம அவர் தன்னை காட்டி கொடுக்கல பார்த்தேடா, அதுதான் சிரேஷ்டம். அதனால நிறைய மனசுக்குள்ள சுவாமி ஸ்மரண. அதுக்காக தான் பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே எதுக்கு அப்படின்னா விடாம இந்த பகவானை நினைச்சுட்டே இருக்கணும். அவர் நினைச்சுட்டு நீங்க பாட்டுங்க உங்க குடும்ப வேலைகள் என்ன உண்டோ, ஆபீஸ் வேலைகள் என்ன உண்டோ, வீடு வாசல் வாங்குறது எல்லாம் பண்ணிட்டு வாங்க. முக்கியம் பகவத் ஸ்மரணம். மையேவ மன ஆதஸ்துவ. நிறைய வேலைகள் பண்ணும்பொழுது மறந்து போயிடும். அப்ப என்ன பண்ற ஞாபகம் வருது பாருங்க, எப்பெல்லாம் தோன்றதோ அப்பொழுதெல்லாம் அப்படின்னு நினைச்சுட்டே வாங்க. பெண்ணாகனா ஒரு ஸ்டேஜ்ல அவரையே நினைக்கும்படியான ஒரு பூரணமான மனசு வந்து இப்ப தானாகவே மனசுக்குள்ள பகவான் ஜோர ஹதயத்துல வந்து உட்கார்ந்துடுறான். புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக ஹிருத்யந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுஹுர்த்ததாம் சிந்ததாம் சகதாம் கிருஷ்ணக புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக. பாகவதம் சொல்றது யார் தன்னுடைய சரித்திரங்களை கேட்கிறாளோ, யார் தன்னையே நினைச்சுட்டு இருக்காளோ, அவ காதோட்டை வழியா பகவான் உள்ள நுழைஞ்சு ஹிருதயத்துக்குள்ள போய் உக்காந்துட்டு இது என்னுடைய வீடுன்னு ராஜ்ய பரிபாலனம் பண்றான் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அந்த மாதிரி மனச சுவாமி கிட்ட கொடுத்துடும். நீங்க என்ன அனுபவிச்சாலும் இது சுவாமியுடைய பிரசாதம். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு புதுசா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு புது இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் சுவாமியோட கிருபை நம்ம கூட தான் இருக்கு. அவர் நினைச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா
தானாகவே பகவானோட வாழக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும். மனசுதான் முக்கியம். இந்த ஃபால்த்து மனசுனாலதான் நினைச்சிட்டு இருந்தார். பத்ரியம் போனார், நாராயணோட 6 மாசம் இருந்தார் ஏகாந்தமா. அப்படின்னா மனசுக்குள்ள சுவாமிய பூரணமா நம்பும். டென்ஷனே எடுத்துக்க வேண்டாம். பக்தின்றது டென்ஷனே கிடையாது, கம்பல்ஷன் கிடையாது. ஜாலியா ஒரு டிவி பார்க்கற யாராவது கம்பல் பண்ணி 2 மணி நேரம் டிவி பார்க்கலாம் பிடிச்சிருக்கா யாராவது மறட்டுறாளா? டிவி இன்னைக்கு பார்க்கலன்னா ஜென்மா சாபல்யமாகன்னு யாராவது சொல்றாளா? நமக்கா பிடிச்சிருக்கு, நாமா பார்க்கிறோம். எப்படி அதை ரசிக்கிறோமோ, எப்படி அனுபவிக்கிறோம், அது போல பக்தின்றது பகவானை அனுபவிக்க, எப்படி வேணாலும் அனுபவிக்க, எப்படிதான் அனுபவிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. பகவான் அனுபவிக்கிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அவர் மேல அன்கண்டிஷனல் ஃபெய்த் இருந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஆச்சரியமா பந்து மகாந்தி அப்படின்னு ஒருத்தர், ஒரு பிச்சைக்காரன், ஒன்றும் பெருசா கிடையாது, ரொம்ப தரித்திரம், பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கார் ஒரு கிராமத்துல. ஒரு சந்தர்ப்பத்துல அந்த கிராமத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. ஊர்ல இருக்கவாள்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. பெரிய பெரிய பணக்காரர்களால கூட தாக்கு பிடிக்க முடியல. ஆனா ரொம்ப விலைவாசி ஜாஸ்தியா போயிடுச்சு, சாப்பிடறதுக்கு ஒன்றும் கிடைக்கல. அதனால எங்க குழப்போ அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறான். ஆனா ஏதோ ஒரு காரணம், நம்ம வாழ்க்கையில ஏதான ஒரு பிரச்சனை வருது, இல்லாட்டி ஒரு வியாதி வருது, இல்லாட்டி ஏதான ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா இதெல்லாம் நம்மளெல்லாம் பகவான் கிட்ட சீக்கிரமா அழிச்சுட்டு போகக்கூடிய வழிகள். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே தான் ஷார்ட்கட் பகவான் அடையிறதுக்கு. அந்த மாதிரி இவருடைய கிராமத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுறது. அவர் எப்பொழுதும் மனசுக்குள்ள கிருஷ்ண தியானம் பண்ணிட்டே இருப்பார். உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கிருஷ்ணஸ்மரணையே பண்ணிட்டு இருப்பார். இப்ப ஊர்ல இருக்கவாள்லாம் காலி பண்ணிட்டு போறோம். அவருக்கு மனைவி குழந்தைகள்லாம் இருக்கா, இப்படியோ ஓடிட்டு இருக்கு, தாக்கு பிடிக்க முடியல. அப்ப அவர் மனைவி கேட்கிற, உங்களுக்கு யாராவது பந்துக்கள் இருக்காளா? எங்க பந்துக்கள்லாம் யாரும் கிடையாது, ஏற்கனவே ரொம்ப தரித்திரத்துல இருக்கிறதுனால, பிச்சைக்கார மாதிரி இருக்கிறதுனால யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டா. அப்ப கேட்கிற, உங்களுக்கு தெரிஞ்ச பந்து யாராவது வெளியூர்ல இருந்தா சொல்லுங்க, இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த ஊருக்கு போயிடலாம். அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு பந்து தெரியும், ரொம்ப நல்லவர், நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவார், வா போகலாம் அப்படின்னு. மனைவி குழந்தைகள் அழிச்சுட்டு வர அழகா நடந்து 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 வந்துட்டார். எங்கடா வராருன்னா பூரி ஜெகநாத கஷேத்திரம் வரார். அவர் பந்துன்னு சொன்னதே ஜெகநாதன் தான். ஏன்னா ஜெகத்துக்கே நாதன் இல்லையா, பேரே ரொம்ப அழகு, ஜெகநாதன். ரொம்ப அழகா வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம் எல்லாம் சொல்லும்போது சுவாமி ராமானுஜர் சொல்றார், அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின், அஸ்மத் சுவாமின்னு அகில ஜெகத் சுவாமின். எவன் ஜெகத்துக்கே நாதனோ அவன் என்னுடைய நாதன், எவன் எனக்கு நாதனோ அவனே ஜெகநாதன். ஜெகத்துக்கு நாதன் அப்படின்னா ஜெகத்திற்கு அத்தனை ஜீவர்களையும் ரட்சிக்கக்கூடிய உரிமையும் கடமையும் உடையவன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த ஜெகத்தை தானே நம்ம இருக்கோம். இப்ப காட்டுல எத்தனையோ மிருகங்கள் இருக்கு, அதுக்குள்ள டாக்டர் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்காளா? ஒன்றும் கிடையாது. அந்த மிருகங்களை காப்பாத்துறானு சாதாரண ஒரு வசனம் சொல்லுவோம், மரத்தை வச்சோம் தண்ணி ஊற்றுவான். நம்ம தொட்டியில செடி வைக்கிறோம், நம்ம தண்ணி ஊற்றுறோம். காடுகள்லாம் எப்படி இந்த மரம் வளர்றது? சுவாமி இந்த காடுகள்லாம் அவன் காப்பாத்திட்டு இருக்கான். அப்ப ஒரு எறும்பு, இல்லாட்டி ஒரு பல்லி, இல்லாட்டி ஒரு கொசு, இதெல்லாம் காப்பாற்றணும். இத்தனை கொசுவை வளர்றதுக்கு எவ்வளவு பிளான் பண்றோம் நம்ம. குட் நைட் வச்சாச்சு, மேல ஓடமா சடவிண்டாச்சு, நெட்டு போட்டாச்சு, இன்னும் ஜாஸ்தியா அதிகம் ஜீவிச்சுட்டு தான் இருக்கு. இவ்வளவு சயின்ஸ் வளர்ந்து கூட கொசு ஒழிச்சு கட்டன்னு யாராலும் இல்லையேன்னு கேட்டா, சுவாமியே முடிவு பண்ற வரைக்கும் யாரும் ஒழிச்சு கட்டவே முடியாது. சில விஷயங்கள்லாம் சுவாமியே கண்ட்ரோல் வச்சிருக்காரு. இந்த தேள்லாம் இருக்கு பாருங்க, இந்த பெண் தேளோட வயிறு வெடிச்சுதான் அது குட்டி போடும். ஒரே ஒரு தான் பிரசவம், அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு குழப்பே கிடையாது, அதோட முடிஞ்சது. ஏன்டா அது திருப்பி பிரசவிச்சுட்டே இருக்குன்னா உலகம் முழுக்க தேளாயிடும். அதுக்காக பகவான் என்ன பண்ணிருக்கான், அந்த அம்மாக்கள் வயிறு வெடிச்சுதான் குழந்தைகள் பிறக்கும். அதான் அதோட லாஸ்ட் அதோட அது முடிஞ்சு போயிடும். பகவான் அந்த மாதிரி தானாவே வச்சிருக்கான். சில விஷயங்கள்லாம் நிறைய பத்திக்கிற மாதிரி பகவான் வச்சிருக்கான். ஆச்சரியம், பகவான் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்கான். சுவாமி அவ்வளவு அழகா பார்த்து 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 நல்ல வேலை பறவைகள் மாதிரி மனுஷால முட்டை போட்டு குஞ்சு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுக்கோங்க. எவ்வளவு குஞ்சு பிடிப்போம் தெரியாது, எத்தனை பெரிய பாடு தெரியுமா. ஏதோ கர்ப்பத்துல குழந்தை வளர்க்குற மாதிரி பண்ணாலும் நம்ம முழைச்சோம். இல்லாட்டா 125 கோடி தான் தாண்டி எங்கேயோ போயிருக்கும். முட்டை போட்டு வரையும் ஒரு 50 முட்டையை போட்டு ஜாலியா உட்காந்துட்டே இருப்பான் ஆத்துல. ஏற்கனவே கர்ப்பவத்தினா வேலையே கிடையாது, பார்த்துட்டே இருப்போம். ஒன்னும் சொல்லலாம். அப்ப அந்த முட்டை போட்டு குஞ்சு பிடிக்காத மாதிரி இருந்தா இதேதான் வேலையா இருக்கும், வேற ஒரு வேலையுமே இருக்காது.
சுவாமி எத்தனை அழகு. அதுலயும் பாருங்க, இந்த மனுஷ குழந்தைய தான் இவ்வளவு பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டியிருக்கு. மற்ற குழந்தைகள் எல்லாம் அதுவும் யானையெல்லாம் பிரசவிக்கிறத பார்க்கணும், பயமாவே இருக்கும் நமக்கு. அதுவும் இந்த ஒட்டகச்சிவிங்கெல்லாம் பிரசவிக்க அத்தனை அவசரத்திலேருந்து பிரசவிக்கும். பகவான் நிஜமாவே ஒவ்வொரு யானையோட தான் பார்க்காது, அவர் தொப்புறு விழு கீழே விழுந்து அப்படி எழுந்து நிற்கும் அந்த யானை குட்டி. ஆச்சரியமா இருக்கு பகவான் செத்துக்கிற ஒவ்வொன்றத்தையும். என்ன அழகு. எல்லாத்தோட விஷயம் இந்த ஆமை. ஆமை என்ன பண்ணா கடற்கரைக்கு வந்து பள்ளம் தோண்டி முட்டையை போட்டு மூடிட்டு போயிடும். ஆனால் அங்கேயே நினைச்சிட்டு இருக்குமா. பெரியவா சொல்றா, சுவாமி எப்படி நம்மள நினைக்கிறாருன்னா, ஆமை தன் குஞ்சை நினைக்கிறா போலே அப்படின்னு. ஆமா என்ன பண்ணுவான், ஒரு நாள் ஆயிடுச்சு 2 நாள் ஆயிடுச்சு நினைச்சு இது வளரணும் வளரணும், அதோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பாருங்க. இது வளரணும் நினைச்சு உள்ள இருந்து வளரும். கரெக்டா இன்னைக்கு குஞ்சு பொறிக்கும், கடலுக்குள்ள வரும், அது நினைக்கும். கரெக்டா இன்னைக்கு முட்டை உடைஞ்சு அதுல இருந்து குஞ்சு வெளில வரும். மணலுக்குள்ள வேற புதைச்சிருக்கும். இந்த ஆமை குஞ்சு முட்டை உடைச்சுண்டு உள்ளுக்குள்ள புதைஞ்சிருக்கு. அப்பதான் முதல் முறை உலகத்துல வருது. தனிக்கு குஞ்சு காலால மண்ணை தள்ளி 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 மேல வந்து அதுக்கு தெரியும் நேர கடல் தான் தன் வீடு. அப்ப யார் சொல்லி கொடுக்கிறா? அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆமை குஞ்சுக்கு வெளில வந்து கடலுக்குள்ள போகணும்னு சொல்ற ஹரி நம்மையும் ரட்சிப்பான்ற பிரியவா. அவன் அந்த ஆமை குஞ்சுக்கு அம்மா கூட இல்லை, அதை அடகாக்கிறதுக்கு அம்மா இல்லை. ஆனா அதை ரட்சிக்கிறவன், ஒண்ணுமே தெரியாத ஆமை குஞ்ச காப்பாற்றக்கூடிய ஹரிக்கு நம்மளை காப்பாற்ற தெரியாதா அப்படின்னு அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சுட்டா போதும். ஆச்சரியமா பாகவத்துக்கு ஸ்ரீதரிய வியாக்கியானம்னு ஒருத்தர் உண்டு. ஸ்ரீதரன் ஒருத்தர், அவர் தான் வியாக்கியானம் எழுதுறார். முட்டாளா இருக்கார், பரம வடிகட்டின முட்டாள். அவரை ஒருத்தர் பக்தி பண்ண வச்சு நாமஜபம் சொல்லி கொடுத்து பாகவதம் சொல்லி கொடுத்து அவர் பாகவதன் ஆக்குறார். அவர் என்ன பண்றார், ஒரு சந்தர்ப்பத்தை பாகவத புஸ்தகத்தை எடுத்துட்டு போய் காட்டுல உட்கார்ந்துட்டு பாராயணம் பண்றார். அப்ப பகவான் எல்லாத்தையும் காப்பாற்றான் அப்படின்லாம் படிச்சுன்னு வரும்போது அவர் யோசிக்கிறார், எப்படி எல்லா ஜீவனையும் பகவான் ரட்சிக்கிறான். அந்த டெக்னிக் ஒன்றும் புரியலையே நினைக்கும் பொழுது, ஒரு மரத்துல ஒரு கூடு இருக்கு, அந்த கூட்டுல இருந்து 2 முட்டை தொப்புனு கீழே விழுந்துருது. விழுந்து உடஞ்சு அதுல இருந்து 2 பறவை குஞ்சு வந்துடுறது. அம்மா பறவை இல்லை, எங்கேயும் இறதேட போயிருக்கு. இது முட்டையில இருந்து வெளில வந்து 2த்துக்கும் பசிக்கிறது, கத்துறது. 2 குஞ்சு பறவையும் இப்படி கத்துறது. இப்படி பார்க்கிறார் ஹரி, எப்படி இந்த பறவையை காப்பாத்துறான் பாக்கலாம், எல்லாத்தையும் ரட்சிக்கிறான்னு சொல்றாளே. இந்த குஞ்சு பறவைக்கு பசியில ஆகாரத்துக்கு ஏங்குறது. அம்மா பறவை பக்கத்துல இல்ல. என்ன பண்றான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார். அப்ப 2 தேனி, அது 2 சண்டை போட்டு 2 பெருசா சண்டை போட்டு 2 செத்து விழறதான். 2 வாயை திறக்கிறதோன்னு கத்தி பசியில ஒரு தேனி ஒரு குஞ்சு பறவை வாயிலையும், இன்னொரு தேனி இன்னொரு குஞ்சு பறவை வாயிலையும் விழுந்துருச்சான். உடனே இது 2 உசுறு போயிடுத்து, இது 2த்துக்கும் ஆகாரம் கிடைச்சி எடுத்து அப்படி சாப்பிட்ட உடனே அவர் கண்கள்ல கண்ணீர் விழியுது. தனக்கு ஆகாரம் வேணும்னு சொல்ல கூட தெரியாத ஒரு குஞ்சு பறவைக்காக அழகா 2 தேனியை சண்டை போட வச்சு அது 2த்துடைய சரீரத்தை கொண்டு அவருடைய வாயில ஃபீட் பண்ற பகவான் என்ன காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு அன்னில மந்திரி வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு தைரியமா இருக்காரு. அப்ப அந்த ஒரு குஞ்சு பறவை, விவரமே தெரியாத குஞ்சு பறவைக்கு ஃபீட் பண்ற பகவான் நமக்கும் பண்ணுவான். நம்ம விஸ்ராந்தியா டென்ஷன் இல்லாமல் இருந்தால் போய் பகவான் எல்லாருக்கும் பந்து, நமக்கும் அவன் பந்து. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கூட இருக்க எல்லாருமே ஒரு காலத்தை நம்மளை விட்டுட்டு போயிடலாம். பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கே நம்மளை பிடிக்காம இருக்கு. சில கோபப்படும் பொழுதோ சில தேவையில்லாத குணங்கள்னாலே நமக்கே பல சந்தர்ப்பம் நம்ம மேல ஒரு வெறுப்பு, ஒரு அருவெறுப்பு வருது. நான் ஒரு தடவை கூட பகவானுக்கு நம்ம மேல அருவெறுப்புன்றது கிடையவே கிடையாது. எந்த விஷயத்திலையும் நம்ம குணங்கள் எவ்வளவு மோசமானா கூட சுவாமிக்கு நம்ம மேல அருவெறுப்புன்றதே கிடையாது. அவ்வளவு தூரம் நமக்கு நம்ம மேல இருக்கிற ஆசையை விட, அன்பை விட, அக்கறையை விட அவருக்கு தான் ஜாஸ்தி. அவ்வளவு தூரம் நம்மள அப்படி தாங்குறார். சொல்லுவோம் ரொம்பதான் தாங்குறார், தலைக்கு மேல வச்சுட்டார். சுவாமி நிஜமாவே நம்ம அத்தனை பேரும் நம்ம தலைக்கு மேல வச்சுட்டு தான் கொண்டாடிட்டு இருக்க. அந்த மாதிரி இந்த பந்து மகாந்தி, அந்த ஜெகநாதன் தான் பந்து அப்படின்னு சொல்லிட்டு மனைவியிட சொல்ல, பெரிய பந்து இருக்கா, ரொம்ப பெரியவர், எல்லாரையும் காப்பாற்றுறார். நம்மள அவளுக்கு தெரியாது இவர் ஜெகநாதன் சுவாமிய சொல்றாரு, அவளுக்கு தெரியாது. இங்கேயோ போய் வாழ்க்கை நடந்தா போதும் அவ வந்துட்டா. ரொம்ப ராத்திரியில வரா, அகால ராத்திரியில வரா. அழகா வந்தோடனே வாழ்க்கை ரொம்ப பசி, நடந்து வந்த கலப்பு, சாப்பிடறதுக்கு கூட ஒண்ணும் இல்லை. அப்ப சொல்றார் படுத்துக்கோங்க. ரொம்ப பசிக்கிறது, உங்க பந்தோட வீட்டுக்கு போலாங்க. ராத்திரி ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கிருப்பா, போகிறது உச்சிதம் இல்லை. பொழுது விடிஞ்ச உடனே காத்தால போகலாம், எல்லாம் நிம்மதியா படுத்துக்கோங்க. நடந்த கலப்பு நிச்சயமா சுவாமி என்னுடைய பந்து அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு. மனைவியும் சரியும் படுத்துட்டு, அவர் யாரையோ நிஜமாவே ஒரு பந்து இருக்கார் போல இருக்கு, பிசிக்கலா ஒரு ரிலேட்டிவ் யாரோ இருக்கா, அவன் நினைச்சிட்டு இருக்கான். இவர் திரும்ப திரும்ப பந்துன்னு சொல்றது பூரி ஜெகநாதன பந்துன்னு சொல்ற. அதெல்லாம் படுத்துட்டாச்சு, மனைவி குழந்தைகள் எல்லாம் படுத்துட்டாச்சு. அவர் கையை கூப்பிட்டார், ஜெகநாதா
நீதான் பந்துன்னு நான் வந்துட்டேன். இந்த ஊர்ல எனக்கு ஒன்ன தவிர வேற யாரையும் தெரியாது. நம்ம எல்லாம் சாதாரண வெளியூர் போனா யாரையாவது அங்க தெரியுமா, திருப்பதியில யாரையாவது தெரியுமா, ஸ்ரீரங்கம் எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு ஸ்ரீரங்கத்தை யாராவது தெரியுமா, நன்னா 2-3 பேரை தெரியும் அப்படின்னு. யாருன்னா ரங்கநாதனை தெரியும், ராமானுஜனை தெரியும், ரங்கநாயகியை தெரியும். அப்படியா, என்ன அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோவில் தான் அட்ரஸ் அப்படின்னு. அவர் நிஜமாவே நினைச்சுட்டார், நான் ஏதோ ரங்கநாதனுக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் இருக்கார், ராமானுஜனுக்கு தெரிஞ்சவர் இருக்கார். நான் சொன்னேன், எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு யார் பந்துன்னா சுவாமி தான் பந்து. அகோபிலம் போனா நரசிம்மர் தான் பந்து, உடுப்பி போனா கிருஷ்ணன் தான் பந்து, குருவாயூர் போனா குருவாயூரப்பன் தான் பந்து. ஏன்னா அவன் பந்துன்றதால நம்ம போறோம். மேல்கோட்டை போனா ராமானுஜர் தான் முதல் பந்து, அவரை வச்சுட்டு செல்வநாராயண சுவாமியும் சம்பத்குமாரனும் பந்து, அவளை வச்சு ராமானுஜர் பந்து இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற இடங்கள் கதை வேற. மேல்கோட்டையில மட்டும் ராமானுஜரை வச்சுட்டு தான் இவா 2 பேரும் நமக்கு பந்து. பிவி நாச்சியாருக்கே சம்பத்குமார் எப்படா பந்துன்னா ராமானுஜரை வச்சுட்டு தான் பந்து. அதனால மேல்கோட்டை யாரும் எனக்கு தெரியாது நினைக்கிறோம், நமக்கு ராமானுஜர் தெரியும், ராமானுஜனுக்கு நம்மள நன்னாவே தெரியும். திருவள்ளிக்கேணி போறோம்னா யாரா பந்துனா பார்த்து சாரதி பந்து, வேற யாரு நமக்கு யார் பந்துவா இருக்கிறதுனால உரிமையோட போறோம். முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துக்கு நமக்கு பழக்கம் இல்லாத போய் தைரியமா போய் நின்றுடுவோமா, பல வருஷமா பழக்கமே இல்ல போயிடுவோமா. திருப்பதி எல்லாம் போறோம், என்ன தைரியம்னா திருப்பதி பெருமாளுக்கு நம்மள தெரியும், ஆத்ம பந்து. அதனால எங்க போனாலும் நம்முடைய பந்து அவர் தான். அழகா இவர் கை கூப்பிட்டார், ஜெகநாதா எங்களுக்கு எல்லாம் பந்து நீதான், இத்தனை பேரை அழிச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு வேற யாரையும் தெரியாது, என்ன பண்ண போறேன்னு தெரியாது, மனைவி குழந்தைகள்லாம் பசியோட படுத்துட்டு இருக்கா, பார்க்க சகிக்கல, நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணப்ப எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு உட்காந்து ஜெகநாத ஸ்மரணம் பண்றான். ரொம்ப பெரிய ஒரு தபஸ்வி எல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு பிச்சைக்காரன் தரித்திரத்துல இருக்கார். ஆனா பக்தி யார் வேணாலும் பண்ணலாம். பக்தி பண்றதுக்கு மனசு ஒண்ணுதான் முக்கியம், வேற ஒரு ஸ்டேட்டஸுமே வேண்டாம். நமக்கு பெரிய ஸ்லோகம் தெரியுமா, சம்ஸ்கிருதம் தெரியுமா, ஒண்ணுமே அவசியம் இல்லை. தெரிஞ்சா சந்தோஷம், தெரியலன்னா பாதகம் இல்லை. தெரிஞ்சாதான் பக்தி பண்ண முடியும், லோகத்தை யாருமே பண்ண முடியாது. அது மாதிரி எல்லாமே சரியா இருந்தா தான் பக்தி பண்ண முடியும்னா ஒரு நம்மாழ்வார் மட்டும்தான் தேர்வார், ஆண்டாள் மட்டும்தான் தேர்வார், மற்ற ஆழ்வார்கள் கூட தேர மாட்டார். எது எப்படி இருந்தாலும் பக்தி பண்றதுன்றது நம்மளுடைய தார்மீக உரிமை. எப்படி ஸ்வராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னாரோ பாலகங்காதர் திலக், இந்த மாதிரி பக்தி பண்றது நம்முடைய தர்மம். அதை பண்றதுக்கு முழு அதிகாரம் நமக்கு உண்டு. யாரும் ஸ்பெஷலா இனிமேல் நீ பக்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்க வேணா யார் வேணா எப்படி வேணாலும் பக்தி பண்ணலாம், பக்தி பண்ணணும். நம்முடைய தார்மீக உரிமை, வாழறதுக்கு அதிகாரம் மாதிரி பக்தி பண்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. இவர் அழகா உட்காந்து கையில ஜபமால கிடையாது, ராத்திரி அகால வேலை, ஏதோ மண்டபத்துல படுத்துட்டு இருக்கார் அந்த பூரியில, அங்க உட்காந்து. ஏன்னா எங்க இருந்தாலும் ஜெகநாதனுக்கு காது கேட்குமே, ஸ்தம்பேன திருஷ்யதேன்னு பிரகலாதன் சொல்றான். அதே ஸ்தம்பத்துல இரண்யகசிபுல ஸ்தம்பே ந திருஷ்யதே அப்படின்னு. அதுதான் பகவான் நாஸ்திகத்துக்கும் ஆஸ்திகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்னா இந்த ந தான் வித்தியாசம். ஸ்தம்பேன திருஷ்யதே அப்படின்னா ஸ்தம்பத்துல தெரியலாம். ஸ்தம்பே ந, இந்த நான் இங்க சேர்ந்து எடுத்தா ஆஸ்திகன், அங்க போயாச்சுன்னா நாஸ்திகன். ஸ்தம்பே ந திருஷ்யதே அப்படின்னா இரண்யகசிபு, ஸ்தம்பே ந திருஷ்யதே அப்படின்னா பிரகலாத். ரெண்டு கட்ட நம்பலாம். ஸ்தம்பே சமயத்துல ஸ்தம்பேன திருஷ்யதே அப்படின்னு மாத்திடுவோம். ரொம்ப தெளிவா இருந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. ஒண்ணு பரம நாஸ்திகனா இருக்கணும், இல்லாட்டி பரம ஆஸ்திகனா இருக்கணும். ஏன்னா 2 பேருக்கு சுவாமி ஒரே சமயத்துல காட்சி கொடுத்தாரு, அதான் வைத்தறிச்சல். அட்லீஸ்ட் இரண்யகசிபு காட்சி கொடுக்காம எனக்கு இன்ன வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியாத விஷயம் என்னன்னா, நரசிம்மர் அவனை தூக்கி மடியில போட்டு ஒத்துக்கவே முடியல. கஷ்டப்பட்டு பக்தி பண்ணது பிரகலாதன், அவனை தூக்கி மடியில முதல்ல உட்கார வச்சிருக்கணும். முதல்ல யாரை தூக்கி மடியில போட்டாருன்னா இரண்யகசிபு. ஏண்டான்னா பிரகலாத ஸ்மரணை இவனை கொண்டு மடியில போட்டு வச்சுட்டான். தேவர்கள்லாம் பாக்குறான், பிரகலாதனோட இரண்யகசிபு வசதி போல இருக்கே. ஏண்டான்னா இவன் பாகவதனை நினைச்சு 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 பெருமாள் காணணும், அவ்வளவு பிடிச்சு போயிட்டு மடியில போட்டுட்டார். பிரகலாதன் தலையில மட்டும்தான் கையை வைக்கிறார். அப்ப சுவாமி அவ்வளவு யாருக்கு எப்படி கிருபை பண்றான்றது அவருக்கு மட்டும்தான் தெரியாது. ஆனா கருணாசாகரன் அவ்வளவுதான். இவர் ஜெகநாதரிடத்திலே பிரார்த்திக்கிறார், எனக்கு ஒன்னும் தெரியாது ஜெகநாதா, வசிக்கிறது அவ்வளவுதான் அப்படின்னு. அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்தாரே, பந்து மகாந்தி பந்து மகாந்தி பந்து மகாந்தின்னு கூப்பிடுறார். இவர் பார்த்தா நம்ம இந்த ஊருக்கு புதுசு, நமக்கு யாரையும் தெரியாது, இந்த ஊர்ல நம்ம பேர்ல யாரோ இருக்கா அவர் போல இருக்கு அப்படின்னா ரொம்ப நேரம் அவர் கத்தின்னு இருக்கா, யாரும் போகல. கடைசியில அவர் போனார், ஒரு கோவில் பக்தர், சுவாமி என்னோட பேர் தான் பந்து மகாந்தி, ஆனா நான் இந்த ஊர் இல்ல, நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், ஒருவேளை நீ என்னதான் கூப்பிடுறேன்னு சந்தேகத்துல வந்து சொன்னேன். என்ன சத்தம் போட்டார், ஏப்பா ரொம்ப நேரமா ஒன்னதான் கூப்பிட்டு இருக்கேன்,
ஜெகநாதன் வந்து சொல்லி அவெல்லாம் பசியோட இருக்கா, சாப்பாடை கொடு, ஜெகநாதன் சொல்லி நான் கொண்டு வந்திருக்கேன், இவ்வளவு நேரம் பந்து மகாந்தின்னு கத்தின்னு இருக்கேன், உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா, எந்த அப்படி அப்படின்னு கையில தட்டை கொடுத்து அவர் பாட்டுக்கு போயிட்டார். இவருக்கு தூக்கி வாரி போடுறது, கதறா, பிரபோ இப்பதான் ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கேன், நீ பந்துன்னு சொல்லிட்டு வந்த, பசிக்கிறதுன்னு சொன்ன, அதுக்குள்ள கிருபை. அதான் சுவாமி கிருபை பண்றதுக்கு நிறைய நாளும் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பக்தியின் ஆழம், ஸ்ரத்தையோட ஆழம், நம்பிக்கையின் ஆழம் எவ்வளவு கீழே இருக்கோ அத்தனை வேகத்துல சுவாமியுடைய கிருபையை உணர முடியும். அதுதான் பெரியவா சொல்றா, சுவாமிக்கும் வைகுண்டத்துக்கும் நமக்கும் கூப்பிடுற தூரம் அப்படின்றார் ஒரு பக்தர். ஏண்டானா இவன் ஆதி மூலமேன்னு கட்டி முடிக்கிறதுக்குள்ள சுவாமி வந்துட்டாரு இல்லையா, அப்ப கூப்பிடுற தூரம் தானே. பெரியவா சொல்றா, வாய்க்கும் நெஞ்சுக்கும் கூப்பிடுற தூரம் தானே, அத்தனை தூரம் தான் சுவாமிக்கும் நமக்கும். எங்கேயோ இல்லை, கூடவே இருக்கார், பக்கத்திலேயே இருக்கார், கவனிச்சுட்டே இருக்கார். தொண்டடி புரியாழ்வார் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருவி என்று அப்படின்ற க்ஷணத்துக்கு க்ஷண நேரம் கூட நம்மளை விடாம அப்படியே பார்த்துட்டே இருக்காராம் பிரபு. பந்து மகாந்தி வந்தார், மனைவி குழந்தைகளை எழுப்பினார், சாப்பாடெல்லாம் கொடுத்தவார். கேட்டா யார் கொடுத்தானா, இல்ல என்னோட ரிலேட்டிவ் தான், அவரே வந்து கொடுத்துட்டு போனார் அப்படின்றார். அழகா எல்லாரும் நன்னாலும் பூரி ஜெகநாதனை போல சாப்பாடு போல இனிமேல் வேற எந்த சுவாமியுமே கிடையாது, பானையா தான் கொடுப்பார். நிஜமாவே ஒரிசாக்காரால மாதிரி பரிமாறவும் முடியாதா. இப்பயுமே எனக்கு பூரி ஜெகநாத கஷேத்திரம் போறதா ஒரே ஒரு பயம் தான், சாப்பிட வச்சே பயமுறுத்திடுவா. செஞ்சோட்டு கடன் ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு பண்ற மாதிரி பண்ணிடுவான். அவர் பீ காயே தான் அது. அதுக்கு மேல பஸ் அப்படின்னு வார்த்தையே வராது. நம்மளே பஸ் அவளுக்கு தோணாது. அவ மனசு திருப்தி ஆகிற வரைக்கும் நம்ம சாப்பிட்டே இருக்கோம். பெரிய பாடு தெரியுமா, வயிறு திருப்தி ஆகிற வரைக்கும் சாப்பிடுறது ஈஸி, போடுறவா மனசு திருப்தி ஆகிற வரைக்கும் சாப்பிடுறதுன்ற தமிழ்நாட்டில் சாப்பிடலாம், கஷ்டம் இல்லை. நிஜமாவே அது பூரி ஜெகநாதனை போல அண்ணமே நிறைய பேர் பார்த்தோம்னா வீட்டுல சமைக்கவே மாட்டார். ஒரு ரிக்ஷால பூரியில ஜெகநாத பிரசாதம் வாங்கி ஒரு குடும்பத்தை 5 பேர் 10 பேர் சாதாரணமா சாப்பிடலாம். எல்லாம் ஒரு சாம்பார் ஒரு சாதம் அழகா வாங்கிட்டு போய் பானையோடு கொடுத்துருவா. அத்தனை ஆச்சரியம் பூரி ஜெகநாதன். நிஜமாவே அன்னதாதா அப்படின்னா, அன்னதான பிரபு அப்படின்னா ஜெகநாதன் தான். அது எத்தனை பேர் இருந்தாலும் பூரி ஜெகநாதனுக்கு சமானம் அவன் தான். அது அந்த கிச்சனை பாக்குறதுக்கே ஒரு பெரிய சந்தோஷம். அவன் சமைக்கிறதே ஒரு அழகு. அது தேங்காய் துருவதுக்குனே ஒரு கூட்டம், எந்திரத்துல மாவு அரைக்கிறதுக்குனே ஒரு கூட்டம், இடிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம். உலகத்துல இவ்வளவு பெரிய கிச்சன், இவ்வளவு பெரிய ஹோட்டல் அவர் தான் அனுபவிச்சு எனக்கு தெரிஞ்சு. அண்ணா கொடுத்துட்டே இருப்பார், அடுத்த ராத்திரி தான் சாப்பிடுவார். ஒரு டைமிங்கே கிடையாது அவருக்கு. அது டெய்லி 56 ஐட்டம் சாப்பிட்டா மனுஷன் எனக்கு அவன் தான் தெரியாது. டெய்லி சப்பன் போகு, இன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் சப்பன் போகுன்னா நியாயம். நாங்க துவாரகா போயிருந்த பொழுது சப்பன் போகு ஒருத்தர் பண்ணார், 7 லட்சம் ரூபாய். 7 லட்சம் ரூபாய் நாங்கெல்லாம் சேவிக்க தான் முடியும், பண்ணலாம் முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனா ஜெகநாதன் டெய்லியே சப்பன் போகும். அத்தனை ஐட்டம் பெருமாளுக்கு அவ்வளவு அழகா பண்ணிட்டே இருக்கு. அவரும் ஆளை பார்த்தாலே தெரியுது, நல்லா கொழுக்கு முழுக்குன்னு. கையை வேற இப்படிதான், கை இப்படி கூட வைக்க முடியாது ஜெகநாதன். அப்படி சாப்பிட்டு இப்படியே தான் அபாடா இப்படியே தான் வச்சு கிருபை பண்றதுல ஜெகநாதனுக்கு சமானம் ஜெகநாத். மற்ற சுவாமிலாம் கூட வரதஹஸ்தம் அபயஹஸ்தம் மாறிண்டே இருக்கு. ஒரு கை இப்படி ஒரு கை இப்படி. திருப்பதி பெருமாள் 2 கையால நிறைச்சு ஆசீர்வாதம் பண்றதுன்னா ஜெகநாதன் மட்டும்தான். ஆசீர்வாதம் வாங்கணும்னா ஜெகநாதன் 2 கையால 2 கை இப்படி வச்சுட்டு ஆசீர்வாதம் சதா சர்வதா. அதுதான் ஆச்சரியம் ஜெகநாதன். எனக்கு அழுகிய ஒரு ஜெகநாதனை பார்த்தா இப்படி ஆசீர்வாதம் 2 கையில ஆசீர்வாதமா. எங்களுக்கு எல்லாம் பார்த்தாலே போதும், வீடு கிடைக்குமான்னு ஒரு பாதை பார்த்தாலே போதும்னா ஜெகநாதன் அவ்வளவு பெரிய மனசு. 2 கையால் நன்றார் சௌக்கியமா அப்படின்னு ரொம்ப பிடிச்சவால 2 கையால் ஆசீர்வாதம் பண்ணும். இந்த வயசானவால 2 கையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். நிறைஞ்ச ஆசீர்வாதம் பத்தினா 2 கையால் ஆசீர்வாதம். அது தரக்கூடிய ஒரே ஒருத்தன் பூரி ஜெகநாதன் மட்டும்தான். வேற எந்த சுவாமி பக்கத்துல வரவே முடியாது. 2 கையால் ஆசீர்வாதம் அப்படின்னா அது ஜெகநாதன் மட்டும்தான். இவர் கதற சாப்பிட முடியல, டேஸ்ட் பண்ணப்படாத அழகா சாப்பிட்டார், கதர்றார். ஹே ஜெகநாதா, நிஜமாவே நீ என்னுடைய நாதன்பா, காப்பாதிகா என்று சொல்லி அழகா தட்டெல்லாம் அலம்பி கொண்டு போய் கொடுக்கலான்னு பாக்குறார். அந்த பட்டரை காணல, தங்க தாம்பாளத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. ஒன்னும் புரியல, சரி காதால கொடுக்கலாம்னு சொல்லி தலைக்கு வச்சுன்னு தூங்கிட்டார். அடுத்த நாள் காதால கோவில்ல ஜெகநாதன் மட்டும் எப்ப தூங்குவார் எப்ப இருந்து பாருங்க தெரியாது. நாங்க போன சமயத்துல என்ன எடுத்து யாரோ குழந்தை சூச்சு போயிடுது, ஏதோ புனர் பூஜை ஏதோ லேட் ஆயிடுச்சு. அதுவும் யார் யார் என்னென்ன பூஜை பண்ணணும் ஒரு ருட்டீன் உண்டு. அவளை தவிர வேற பட்டரெல்லாம் பண்ண முடியாது. இந்த ஜெகநாதனுக்கு இந்த சைனா ஆர்த்தி பண்றதுக்கு எனக்கு நிறைய சின்ன குழந்தை ரொம்ப பிடிச்ச சாமி ஜெகநாதன். ஏன்னா அங்க நித்ரா தேவிக்கு ஒரு ஆர்த்தி உண்டு. வாசல்ல கொண்டு வந்து நித்ரா தேவியை வச்சு அவளிடத்த அழகா பிரார்த்தனை பண்ணி ஜெகநாதன் அண்ணா தூங்க வைன்னு கட்டெல்லாம் கொண்டு வந்து போட்டு ஜெகநாதனுக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு ஆர்த்தி. பார்க்க இப்படி நல்லா இருக்கு. நித்ரா நம்ம எல்லாம் நல்லா நித்ரா தேவி படம் இல்லை,
இருந்தா நம்ம குழந்தைகள் எழுந்துக்கவே எனக்கு முதல்ல அதுக்குதான் முதல்ல ஆரத்தியே காட்டுவோம். அதாவது நான் ரொம்ப அசந்து போயிருக்கேன். சுவாமி ஏன்னா அவர் தூங்கவே மாட்டார். தூங்க வைக்கிறதுக்கு நித்ரா தேவிக்கு ஒரு ஆரத்தி கடகடன் லைட் எல்லாம் அணைச்சிடுவா, நமக்கே டக்குன்னு தூக்கம் வந்துடும். நாங்க போன சமயத்துல லேட் ஆயிடுத்து. அந்த பட்டர் யார் நித்ரா தேவி பூஜை பண்ணா அவர் ஆளை காணும். அவர் எங்கேயோ வச்சு தூங்கிட்டார். இங்க ஜெகநாத தேமேன்னு உட்காந்து இருக்கு. நாங்களும் கண்ணு சொருகிறது. நிறைய பேர் என் பக்கத்துல உட்காந்து எல்லாம் ராதேகிருஷ்ணா சொல்லுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எல்லாம் என் மடியில படுத்துட்டு இருக்கு. எனக்கு கண்ணு எப்படி நான் சொன்ன ஜெகநாதா உன் கண்ணு நல்லா அவ்வளவு பெருசு இருக்கு. ஒண்ணு நீ தூங்கு, இல்லாட்டி எங்களை தூங்க விடு. ஏதான ஒண்ணு. கடைசியில விடியற் காலம்பர 3 மணிக்கு சைன ஆரத்தி. எல்லா பெருமாளும் கௌசல்யா சுப்ரதான்னு எழுந்துக்கிற சமயத்துல 3 மணிக்கு ஒரு தூங்குறார். நான் சொன்னேன் நிக்க முடியல, கண்ணு தானா மூடுறது ஜெகநாதான்னு தூங்கினார். அப்ப நான் பட்டர்கிட்ட கேட்டேன் எப்ப இருந்தோம் யாரும் தெரியும். இந்த பூஜை பண்ற பட்டருக்கு எப்ப தோன்றதோ அப்பதான் அவர் எழுந்து பாருங்க. அடுத்த நாள் காதால பார்த்தா 11 மணிக்கு நம்ம குழந்தைகள் ஏத்து பெருமாள் யாருன்னா ஜெகநாதர் தான். நைட்டெல்லாம் முடிச்சுப்பா, கண்ட நேரத்துல எழுந்துப்பார். என் கூட அந்த குழந்தைகள்லாம் சொன்ன ரொம்ப நல்ல பெருமாளா இருக்கா, எங்களை மாதிரியே இருக்கா, கண்ட நேரத்தை தூங்குறா, கண்ட நேரத்தை எழுந்துக்கிறான். அடுத்த நாள் காத்தாலே அவெல்லாம் பாக்குறேன் கோவில்ல எழுப்புறா. ஒரே அல்லோலப்படுறது என்னடான்னா ஜெகநாதனுக்கு நிவேதனம் பண்ணக்கூடிய ஒரு தங்க தாம்பாளத்தை காணும் அப்படின்னு ஊர் முழுக்க தேடுறா. அப்பான்னு பார்த்து இவர் அழகா தாம்பாளத்தை தூக்கிட்டு ஓடி வரார். இந்த பந்து மகாந்தி ஆனா எல்லாரும் பார்த்தா இவன் தாத்துடன் பிடிச்சி கட்டி போட்டுட்டான். ராஜாக்கு விஷயம் எல்லாம் போச்சு. ராஜா வந்தா என்ன விஷயம் கேட்டா அவர் எல்லாம் சொன்னார், நான் அந்த ஊர்ல இருந்து வரேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்தேன், ஜெகநாதன் தான் பந்துன்னு வந்தேன். ஆனா இந்த மாதிரி ஆயிடுத்து. ராத்திரி வந்தார், ஒரு பட்டர் வந்தார் கொடுத்தார், என் பேரெல்லாம் சொன்னார். உடனே எல்லா பட்டரும் லைன்ல நிக்க வச்சான். இந்த பட்டரா இவரா 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 இவர் இல்ல இவர் இல்ல இவர் இல்ல இவர் இல்ல எல்லா பட்டரையும் வந்து அப்பா சொன்னா இவன் தான் திருடி இருக்கான். இவன் சொல்ற மாதிரி ஒரு பட்டரும் இந்த ஊர்ல கிடையவே கிடையாது அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயில கொண்டு வச்சாச்சு. இவ்வளவு புதுசா ஊருக்கு வந்திருக்கா, மனைவி குழந்தைகள் நிராதரவா நிக்கிறா. அப்ப அவ பிரார்த்திச்சுண்டா, நீதான் பந்துன்னு அவர் வந்தா, இப்ப நீதான் எங்களுக்கு ஒரே பந்து, எங்களை திருட்டு பட்டம் கட்டியாது வரைக்கும் நாங்க பிச்சைக்காரான்னு பேர் தான் வாங்கி திருடர்கள்னு பேர் வாங்கினதில்லை. ஜெகநாதா எங்களுக்கு ஒன்னும் தெரியாது, நீயே ரக்ஷகன் பிரார்த்திச்சு. அவர் கவலையே படல. அவர் சொன்னா நான் போய் எதுவுமே சொல்லல, என் ஜெகநாதன் என்ன கைவிட மாட்டான். அந்த நம்பிக்கை வந்து நமக்கு என்ன ஆகுறதுன்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம எதிர்பார்த்து நடக்கல அப்படின்னும் பொழுது நம்பிக்கை அப்படி அதர பாதாளத்துக்கு போயிட்டு. இந்த நம்பிக்கை மாறக்கூடாது. எப்பேற்பட்ட நம்பிக்கை இருக்கணும்னா பெரியவா நிறைய பேர் சொல்றாங்க, அந்த குழந்தைகள்லாம் அப்படி தூக்கி போட்டு விளையாடும். தூக்கி போட்டு விளையாடுனா அப்பா கையில இப்படி மேல இருக்கும், அப்பாவோ தாத்தாவோ அம்மாவோ இட்டி மாமாவோ தூக்கி போடும். அந்த இடத்துல போயிடுறது ஒரு பிடிமானம் இல்ல, ரொம்ப ஜாலியா சிரிக்கும். ஏண்டானா மேல தூக்கி போடுவா என்ன பிடிப்பான்னு நம்பிக்கை இருக்கிறது பாருங்க, அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அதுக்கு மேல ஒரு பிடிமானம் இல்ல. அப்பா பிடிப்பாளான்னு தெரியாது, பிடிக்கும்போது அவர் கை வலிக்காம இருக்கு, நிறைய இருக்கு. ஆனாலும் அது எங்க அப்பா நிச்சயமா என்ன பிடிப்பா, திரும்பி போடுங்க அப்படின்னு மேல தூக்கி போட்டு விளையாடுங்க. என்னடா அதுக்கு ஒரு த்ரில்லா இருக்கு. தூக்கி போட்டவா தன்னை பிடிக்கிறது சந்தோஷம். அப்ப ஒரு பிடிமானமும் இல்லாமல் அந்த இடத்துல அப்படி அது அளவாயும் பொழுதே அது நம்பிக்கை இருக்கு இல்லையா. அது போல சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கையில நமக்கு எந்த சம்பவம் ஏன் நடக்கிறதுன்னு தெரியல. பல சந்தர்ப்பங்கள்ல எல்லா பாண்டேஜும் கட் ஆஃப் ஆன மாதிரி இருக்கு, கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரின்னு ஒண்ணுமே புரியாம திடீர்னு ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு டெசிஷன் எடுக்க முடியாம ஏன் நடக்கிறது, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய எல்லாருக்கும் வாழ்க்கை அந்த சந்தர்ப்பங்கள் வரும். அப்பதான் நல்லா பூரணமான நம்பிக்கையோட. ஏன்னா திரௌபதி அப்படித்தானே இருக்கா, யாருமே சகாயம் இல்ல, கோவிந்தா புண்டரீகாட்சா ஓடி வந்துட்டானா இல்லையா. சத்தியமா பகவான் நம்ம கூட இருக்கான், ஒரு நாளும் நம்மளை கைவிடுறதே கிடையாது. அவ்வளவு சிரேஷ்டமானவன் பகவான். இவர் கவலையே படல, என் சுவாமி என்ன கைவிட மாட்டான், என் நாதன் ரக்ஷகன், என் ஜெகநாதன் ரக்ஷகன் தீர்மானமா நன்றார். சரி, அதுக்குள்ள வரலாம் பார்த்தா பூஜை எல்லாம் பண்ணா அழகா பகவானுக்கு நிவேதனம். அங்க பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல ஒரு பழக்கம் உண்டு. சுவாமிக்கு நிவேதனம் பண்ணும்போது எதிர்க்க ஒரு பெரிய பித்தளை தட்டு கண்ணாடி மாதிரி வைப்பார். இந்த கண்ணாடியில சுவாமியுடைய பிரதிபிம்பம் தெரிஞ்சது அப்படின்னா சுவாமி அந்த அன்னத்தை ஸ்வீகரிச்சுட்டார் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரதிபிம்பம் தெரியலை அப்படின்னா சுவாமி சந்தோஷமா இல்லை, கோபமா இருக்கார், சுவாமி திருப்தியா இல்லைன்னு அர்த்தம். இவா தட்டை வச்சு அப்படி சுவாமி முன்னாடி பார்த்தா சுவாமியுடைய பிரதிபிம்பம் தெரியும், சாதாரணமா தெரியும் லோகத்துல. ஆனா உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மனாளனை இப்போ ஒரு தட்டொழின்னு அந்த காலத்துல கண்ணாடி தட்டொழி. இன்னைக்கு ஸ்ரீவல்லி இருந்திருக்கணும்னா வாசல்ல ஒரு பெருசா ஒரு பித்தளை கண்ணாடி மாதிரி ஒண்ணு நிற்கும், ஒரு பில்லர் மாதிரி வச்சு ஒரு பித்தளை இருக்கும். அதுலதான் ஆண்டாள் பாக்குறா உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மனாளனை. அந்த மாதிரி பார்க்கும்போது ஜெகநாதன் தெரியல. உடனே வாழலாம் பயந்து போயிடுறான். ராஜாவுக்கு தகவல் பறக்கிறது.
ராஜா வரான், பயப்படுறான், பெருமாளை சேவிக்கிறான். பகவானே என்ன குத்தம் இருந்தாலும் மன்னிச்சுடுலாம் கதறான். ஒண்ணுமே புரியல. திரும்பி அரண்மனைக்கு போயிட்டு அவனும் சாப்பிடாம அப்படி கதறி எழுதுட்டே இருக்கான். அப்படியே கண்ணை வந்து தூங்கி போயிடுறான். அப்ப சொப்பனத்துல ஜெகநாதன் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்துட்டு ராஜாவிட கேட்கிறார், இந்த தேசம் என்னுடையதா உன்னுடையதா அப்படின்னு. அவன் சொல்ற, இது உன்னுடைய தேசம் தானேப்பா, அதெல்லாம் உன்னுடைய வேலைக்காரன். அதனால இன்னைக்கு ஜெகநாத கஷேத்திரத்துல ரத யாத்திரை போது ராஜா வந்து தங்க தொடப்பத்தினால பிரிக்கிறது ஒரு வழக்கம் உண்டு. சந்தனம் தெளிச்சு தங்க தொடப்பத்தினால. ஆனா அவன் ஜெகத்துக்கே நாதன், இன்னொன்னு ஒரு சின்ன பூமிக்கு தானே ராஜா. அப்ப அவன் சொல்றான், நீதானேப்பா ராஜா, அப்ப என்னுடைய சொத்தை நான் யாருக்கு வேணா கொடுக்கலாம் இல்லையா? சத்தியமா கொடுக்கலாம். அப்ப எதுக்கு என் பக்தனை கொண்டு ஜெயில அடைச்சாய் அப்படின்னு இவர் கேட்டார். எந்த பக்தன்? நேத்தி ஒருத்தன் திருடிட்டான்னு சொல்லி ஜெயில அடைச்சியே, ஒரு அர்ச்சகர் கொண்டு வந்து கொடுத்தார் சாப்பாடு தட்டு, நானே சத்தியம்தான். அவனுக்கு அர்ச்சகர் வேஷத்துல கொண்டு போய் சாப்பாடு கொடுத்ததே நான் தான். ஜெகநாத சொல்றார், நான் கொண்டு கொடுத்தேன். அவனும் அவன் குழந்தைகளும் என்ன நம்பி வந்திருக்கான், பசின்னு துடிக்கிறான். அப்ப நான் பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறியோ? நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன், அவன் சொன்னது சத்தியம் தான் அப்படின்னு அவனே ராஜா கதறான். பிரபு மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஓடி போய் ஜெயில இருந்து இந்த பந்து மகாந்தியை ரிலீஸ் பண்ணிட்டு ராஜா அவன் காலில் விழறான். அவர் நடுங்கிற, என்ன ஆச்சு ராஜா? எல்லா விஷயத்தையும் சொன்னோடனே பந்து மகாந்தி கதறா. ஊர்ல பிச்சை எடுக்கும் பொழுதும் ஜெகநாதன் நினைச்சுட்டு தான் பிச்சை எடுப்பேன், ஆனா வந்ததுக்கு பகவான் இவ்வளவு கிருப பண்றான் அப்படின்னு கதறி கதறி அழறா. அதுக்கப்புறம் பகவானுக்கு எல்லாம் நிவேதனம் எல்லாம் பண்றா. அப்பொழுதும் பகவான் பிரத்யட்சமா தெரியல. ராஜா நடுங்கிறான், என்னப்பா ஆச்சு? இப்ப பகவான் சொல்றான், உலகம் முழுக்க என் பக்தனை இப்ப கேவலப்படுத்திட்டு அந்த பக்தனே நிவேதனம் பண்ணாதான் நான் ஸ்வீகரிப்பேன். பிச்சைக்காரனா இருந்தார் ஊர்ல, ஆனா இன்னைக்கு பகவானுக்கு நிவேதனம் பண்ற நிலைமையில கொண்டு வச்சுட்டான். உடனே அவர் நிவேதனம் பண்றார். பகவான் பிரத்யக்ஷமா அந்த காட்சி கொடுத்துட்டான். அழகா அந்த கண்ணாடியில தெரியறான் ரூபம். அப்புறம் பகவானே சொல்றான், என் பக்தனுக்கு நீ தப்பு பண்ணிட்டாய், அபச்சாரம் பண்ணிட்டாய், பரிகாரம் பண்ணு அப்படின்னு. ராஜா கேட்கிறான், என்ன விதத்துல நான் பரிகாரம் பண்ணணும்? இப்ப ஜெகநாதன் சொல்றான், இந்த கோவிலுடைய நிர்வாக பொறுப்பை என் பக்தனிடத்துல கொடுன்றான். கதறார். பிச்சைக்காரனா வந்தேன், நீதான் பந்துன்னு வந்தேன், ஊர்ல பிச்சைக்காரன். ஆனா இன்னைக்கு என்னடான்னா ஜெகநாதர் கோவிலுடைய நிர்வாக அதிகாரின்ற ஒரு போஸ்ட்ல கொண்டு வந்து ஜெகநாதன் உட்கார வச்சுட்டான். ஒரு மனைவி கதறா, குழந்தைகள் எல்லாம் கதறா. பகவான் தன்னுடைய கோவில், தன்னை நம்பினவனை எப்படி கொண்டு வந்து வைக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு பொசிஷன்ல இருக்கோம், ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கோம்னா நம்முடைய பிரயத்தனத்தினாலே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய பிரயத்தனம் 0.0001%. 100% மேல சுவாமியுடைய கிருப்பை நம்மளை இந்த பொசிஷன்ல கொண்டு. நமக்கே தெரியும் முன்னாடி நம்ம இருந்த நிலைமை, இன்னைக்கு இருக்கிற நிலைமை, நம்முடைய முயற்சி, நம்முடைய தகுதியை தாண்டி பகவான் எங்கேயோ அவசரத்துலதான் நம்மளை வச்சிருக்கான். நம்முடைய மனசை தாண்டி, நம்முடைய காரியங்களை தாண்டி, நம்முடைய புத்தியான எல்லாமே பார்க்கணும் இல்லையா? நம்ம யாரும் ரொம்ப பர்ஃபெக்டா இல்லை. பெரிய பக்த சிரோன்மணி கிடையாது, பெருசா பகவான் மேல பெரிய அபிமானம் கிடையாது. இத்தனையும் தாண்டி பகவானை நம்புறோம். அதுக்கே பகவான் எங்கேயோ அவசரத்துல வச்சிருக்காங்கன்னா அவனை நம்பினார் கிடுவது. இந்த பந்து மகாந்தி எங்கேயோ பிச்சைக்காரன் வந்து தியானம் பண்ணார். அழகா பகவானே அங்க ஒரு பஞ்சத்தை கொடுத்தான், தானா பூரி கைஷன் வந்துட்டான். புரி கஷேத்திரம் வந்தார், ராத்திரி சாப்பாடை கொடுத்துட்டான். அவனே ஒரு ஜோரா நிர்வாக அதிகாரின்ற ஒரு ஸ்திதியில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான். அப்படின்னா அவனை நம்பினவர்களை பகவான் ஒரு நாளும் கைவிடுறது கிடையாது. அந்த பந்து மகாந்தி கதறினார், ஜெகநாதா உன் காருண்யம் தாங்க முடியல அப்படின்னார். ஒரு மனசு முதல்ல பகவான் கிட்ட கொடுத்தா இல்லையா, மையேவ மன ஆதஸ்வ மை புத்தி நிவேஷய. கடைசியில என்ன ஆச்சுன்னா, இப்ப ஜெகநாதனோட குருக்ஷேத்திரத்துல தங்கும்படியான ஒரு வாழ்க்கைய சுவாமி கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம மனசை கொண்டு சுவாமி கிட்ட கொடுத்துட்டோம். அவன் கூட இருக்கணும்பா. மற்றபடி கிளைமேட் எப்படி வேணா இருக்கட்டும், சரௌண்டிங்ஸ் எப்படி வேணா, அதெல்லாம் வேண்டாம். சரீரத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மனசு சுவாமி கிட்ட இருந்துடுச்சுன்னா தானாகவே பகவான் அவரோட நம்மளே இருக்க வச்சிருவோம். பல சந்தர்ப்பங்கள் நம்ம திருப்பதி போனா 8 மணி நேரம் 10 மணி நேரம் லைன்ல நிற்கும்படியா பண்ணிடுவார். ஏன்னா நம்ம அவ்வளவு நினைச்சிருக்கோம் அவரை. பகவான் அவ்வளவு நினைச்சா நீ சீக்கிரம் திருப்பதி விட்டு போகக்கூடாதுன்னு மலையில 10 மணி நேரம் நிக்க வச்சிருவார். எத்தனைக்கு எத்தனை திருப்பதி ரொம்ப நேரம் எவ்வளவு நேரம் நிக்கிறோமோ, காத்துட்டு இருக்கோமோ கோவில்ல, அத்தனைக்கு எத்தனை சுவாமிக்கு நம்ம மேல பிரியம் ஜாஸ்தி. நல்லா ஞாபகம். சீக்கிரம் துரத்துறாருன்னா வேண்டாத வந்தானா சரி பார்த்தா வேற என்ன விசேஷம் சொல்லும் போல அப்படின்னா நீங்க கிளம்புங்கன்னு அர்த்தம். வந்தா நீ போகாது, கொஞ்ச நாள் டீ சாப்பிட்டு போயேன், சாப்பிட்டு போயேன், எதுக்கு அவசரம் பிடிச்ச வாழை கிளம்பவே விட மாட்டோம். அது திருப்பதி பெருமாள் மகா கெட்டிக்காரு.
யாராவது பிடிச்சிட்டாருன்னா 11 மணி நேரம் அன்னைக்கும் 10 கூட்டம் வந்து அது முன்னாடி ஒருத்தர் போயிருப்பா நாங்க half an hourல பெருமாள் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக half an hour தரிசனம் பண்ண பிடிக்காத அர்த்தம் இல்லை. எவ்வளவு நேரம் நின்னாலும் ஆனா திருமலை எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்றார் குலசேகர ஆழ்வார். எனக்கெல்லாம் திருப்பதி போய் பகவான் சீக்கிரம் அனுப்பிட்டாருன்னா பயமா இருக்கும். ஏன்பா பிடிக்கலையா சீக்கிரம் அனுப்பிட்டியே 8 மணி நேரம் 10 மணி நேரம் வச்சு. ஏன்னா அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம திருமலையோட ஒரு வாசம். நமக்கு திருமலையில வாசம்ன்றது ரொம்ப துர்லபமான விஷயம். ஆனா லேட்டாக என்ன ஆகுறதுனா வேற வழியே இல்லாமல் திருமலையில இருக்கும்படியான ஒரு நிலைமையை சுவாமி கொடுத்துடுறாரு இல்லையா. அதனால பகவானிடத்துல மனசை கொடுத்துடும். என்ன வர்றதோ அப்படியே ஏத்துக்கும். நிச்சயமா அவர் கூட இருக்கா, நமக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்கிறார். பகவானே தான் பல சந்தர்ப்பங்கள் நிறைய பேருக்கு இந்த டிரான்ஸ்பர்லாம் எதுக்கு கொடுக்கறான்னா எந்த பெருமாள் இவாளை தன் பக்கத்துல வச்சு அனுபவிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறானோ அந்த பெருமாள் கூப்பிடணும். அதான் நிறைய பேர் சொன்ன டிரான்ஸ்பர்லாம் கிடையாது சந்தோஷப்படுங்க. ஏன்னா அபிஷியலா அந்த இடத்துக்கு போயிடுறாரு. வேற வழியே அந்த இடத்துல வாழும்படியா பகவான் பண்ணிடுறான். அப்ப வேற வழியே இல்ல அந்த பக்கத்துல இருக்க கோவில் போகும்படியா பண்ணிடுறான். அதை விட என்னடான்னா பந்துக்கள்லாம் இதை பேஸ் பண்ணி ஆத்துக்கு வருவான். வேற வழியே இல்லை இவாள கோவிலுக்கு அழிச்சு போக வேண்டிய நிர்பந்தம். அப்ப நிறைய தடவை போயிட்டு வருவோம். திருவனந்தபுரத்துல இருக்கவாள் நிறைய பேர் பார்த்தோம்னா யாராவது வந்தா கோவிலுக்கு அழிச்சு போறதுக்காகவே கோவிலுக்கு போவான். அவளா போக மாட்டான். சிலதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அப்ப பகவான் அத்தனை ஆச்சரியம். என் கூட நிறைய பேர் கோவிலுக்கு எல்லாம் போகும்போது கார் டிரைவர் எல்லாம் வருவா. இப்ப அந்த டிரைவர் கிட்ட எல்லாம் சொன்னப்பா நாங்கெல்லாம் பணம் செலவு பண்ணிட்டு இந்த நேரத்துக்குள்ள கோவிலை பார்க்கணும்னு வரோம். உனக்கு பாரு கோவிலுக்கு வரதுக்கே பகவான் பணம் கொடுக்கறான். டிரைவர் ஓட்டுறாங்க. அழகா உனக்கு சம்பாத்தியம் கிடைக்கிறது. நாங்க 1/2 மணி நேரம் சுவாமியை சேவிக்கிறோம்னா நீ 5 நிமிஷமா சேவிச்சிடும். உனக்கு சம்பளத்தையும் கொடுத்து எங்களோட அழிச்சுட்டு வரான். நாங்க ஏசிக்காரன், நீ ஏசியில சௌக்கியமா வர. உனக்கு பகவான் எவ்வளவு சௌகரியமா அவரை சேவிக்கிறதுக்கு பகவான் உனக்கு பணம் கொடுக்காரு. நாங்கெல்லாம் கோவிலுக்கு வரனா செலவு பண்ண வேண்டியிருக்கு. மாலை வாங்க வேண்டியிருக்கு, பணம் வாங்க வேண்டியிருக்கு. இவ்வளவு செலவு பண்ணி நாங்க கோவிலுக்கு வர வேண்டியிருக்கு. ஆனா பாரு உனக்கு பாக்கியம் பாரு, நீ கோவிலுக்கு வர பகவான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறார். எங்களுக்கு ஏசி வேணா நீ ஏசியில வர. நாங்க எந்த கோவில நிக்கிறோம் அந்த கோவில நிக்க வைக்கிறார். எந்த கோவில் பிரசாதமும் உனக்கும் கிடைக்கிறது. அப்ப எங்களை விட பெருமாளுக்கு உன் மேல ரொம்ப பிரீத்தி ஜாஸ்தி அப்படின்னு. சத்தியமா தான் பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல கிருப பண்றான். அப்ப அந்த பகவான் ஏதோ ஒரு காரணம். நான் நிறைய பேர்கிட்ட தான் சொல்லுவேன். யாராவது திருப்பதியில கல்யாணம் பண்றாரு, ஸ்ரீரங்கத்துல கல்யாணம் அப்படின்னா ரங்கநாதனே பார்த்து நீ என் கோவிலுக்கு வரமாட்டேங்கிற, வேற வழி இல்லாம யாராவது சொந்தக்கார மனசுக்குள்ள போய் நீங்க கல்யாணம் பண்ணிடுவான். வேற வழி இல்லாம ஸ்ரீரங்கத்துக்கு போவோம் பார்த்தாளா. அப்ப அழகா போய் ரங்கநாதன் ரங்கநாயகியே செலவில்லாம பாத்துட்டு சங்கருக்கு இடம் கிடைச்சு விடுறது, சாப்பிடறதுக்கு இடம் கிடைச்சு விடுறது, தலையை மட்டும் காட்டிட்டு வந்தா அவங்க கல்யாணத்துல எவ்வளவு பெரிய இடம். நம்மளா போனோம்னா தங்கத்துக்கு இடம் பார்க்கணும், சாப்பிடறதுக்கு இடத்த தேடணும், லாட்ஜ் புக் பண்ணணும், அவ்வளவு கஷ்டம். யாராவது ஊர்ல கல்யாணம் வைக்கிறா அப்படின்னா ஸ்ரீரங்கத்தை கல்யாணம் வச்சுக்கோங்களேன். சங்கரத்துக்கு கல்யாணம் மண்டபம் இருக்கு. 3 வேளை சாப்பாடவா டீ டிஃபன் காஃபி எல்லாம் கொடுத்துருவோம் ஃப்ரீயா. நம்ம அழகா போல ரங்கநாதன் சேவிச்சு வந்துடலாம் பாருங்க. சௌக்கியம் சுகம். பகவானை அப்படி அனுபவிக்க பழகிக்கும். பகவானா பார்த்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிய அவ்வளவு அழகா கொடுக்கலாம். தன்னை சேவிக்க பகவான் எப்படியாவது நம்மளை அழிச்சுட்டு போயிடுதான். அதுல மகா கெட்டிக்காரன் உடுப்பி கிருஷ்ணன். ரொம்ப விசேஷமானவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிருஷ்ணன். ஏன்னா ஸ்வயம்புவா வந்த மூர்த்தி. கிருஷ்ணனுடைய சரீரத்திலிருந்து கண்ணனே எடுத்து கொடுத்த மூர்த்தி உடுப்பி கிருஷ்ணன். ஒவ்வொரு மூர்த்திக்கு ஒரு பெரிய பலம் உண்டு. குருவாயூரப்பன் கிருஷ்ணனை பூஜை பண்ண மூர்த்தி. கிருஷ்ணனுக்கு சீனியர் குருவாயூரப்பன். குருவாயூரப்பன் தான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் குருவாயூரப்பன் இல்லைன்னா வச்சுக்கோங்க. குருவாயூரப்பன் தான் கிருஷ்ணவதாரம் எடுத்தான். ஏன்னா வசுதேவர் தேவகி 3 ஜென்மாவா பூஜை பண்ண ஒரு மூர்த்தி தான் குருவாயூரப்பன். கரெக்டா கிருஷ்ணன் அவதார காலத்துல எப்படி இருந்தான்னா குருவாயூரப்பன் என்ன சைஸோ என்ன ஹைட்டோ என்ன ரூபமோ அதே ரூபத்துலதான் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணவதாரம் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்ஹ வைடூரிய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கனாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத அப்படின்னும் பொழுது கரெக்டா குருவாயூரப்பன் ரூபத்தை தியானம் பண்ணா போதும். அப்படியே குருவாயூரப்பனாகத்தான் சுவாமி காட்சி கொடுக்கிறார். குருவாயூரப்பன் அவ்வளவு அழகா கிருஷ்ணனையே பூஜை பண்ண மூர்த்தி. இந்த உடுப்பி கிருஷ்ணன் ரொம்ப ஆச்சரியமானவன், ரொம்ப விசேஷமானவன். ஒரு சந்தர்ப்பத்துல ருக்மிணி பிராட்டி கண்ணன் கிட்ட கேட்கிறா, உங்க பாலலீலையெல்லாம் பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். சுத்வா குணானு புவன சுந்தரா சுங்கதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோ அங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம்
ஸ்வயி அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்ரபம் மே அப்படின்னு ருக்மிணி பிராட்டி கிருஷ்ணனுடைய லீலைகள் கேட்டு கேட்டே பகவான பர்த்தாவா மானசீகமா வரிக்கிறார். இன்னைக்கும் பார்த்தோம்னா இந்த சுத்வா குணான் புவன சுந்தரான்றது ருக்மிணி பிராட்டி கண்ணனுக்கு எழுதின லவ் லெட்டர். இன்னைக்கும் துவாரகாதீசன் ராத்திரி சயன ஆரத்திக்கு முன்னாடி இந்த லவ் லெட்டர் எல்லாரும் சொல்லுவா. எல்லாரும் ருக்மிணி வெக்கப்பட்டு தலையை குடிஞ்சுப்பாங்க. நீங்க அநியாயம் பண்ற எல்லாருக்கும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுத்துட்டு டெய்லி ராத்திரி ஆயாச்சுன்னா அந்த குஜராத்திகள் எல்லாரும் சேர்ந்து அங்க செக்யூரிட்டிக்கு போலீஸ்காரன் நிற்பா. அவ வரைக்கும் இதை சொல்லுவா. அவ அந்த தோண வேற மாதிரி வசுத்துவா குணானு புவன சுந்தராம் இழுப்பா. நான் அப்படி நின்றுட்டு இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அவ சொல்றது எனக்கு புரியல. கேட்டா மாதிரி இருக்கு, பரிச்சயப்பட்ட மாதிரி இருக்கு. ஆனா புதுசா சொல்ல அவளுக்கு நின்றேன். ரெண்டு குட்டி குழந்தைகள், ஒரு 3 வயசு 5 வயசு, இப்படி தேமேன்னு இதை பார்த்தது சொல்லு அப்படின்னு எடுத்து நான் அப்படி சிரிச்சேன். உடனே அது ஒண்ணு சொல்ற மாமா பக்கத்துல இருக்க குழந்தை தட்டி இந்த மாமாக்கு தெரியல. உடனே இன்னொருத்தர் பின்னாடி இருக்கவர் பார்த்துட்டாரு. அவர் தாய் முழுக்க வச்சிருக்காரு, ஜெராக்ஸ் காப்பி தட்டி கொடுக்குறாரு. சரி ஏதோ பேப்பர் கொடுக்கான்னு பார்த்தா சுத்வா குணன். பல வருஷமா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். 20 வருஷத்துக்கு மேல உபன்யாசம் பண்ணியாச்சு. சுத்வா குணான் புவன சுந்தரான். ஆனா அங்க அந்த குழந்தை அவாட்டோம்ல நான் சொல்லலன்னு என் மாமாக்கு தெரியலேன்னு முடிவு பண்ணிடுச்சு. அப்ப பாக்கலாம் அந்த துவாரகாதீசன் முகம் அவ்வளவு பிரசன்னம். ஏன்னா டெய்லி லவ் லெட்டர். உலகத்துல பகவான் என்னைக்காவது ருக்மிணி சண்டை போட்டா லவ் லெட்டரை காட்டுறாரு. நானா லெட்டர் எழுதுன்னு நீ எழுதினாய், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. அவ்வளவு வசதி. அந்த ருக்மிணி பிராட்டி பகவான் கிட்ட ஒரு சமயத்துல ஏகாந்தமா கேட்கிறா, கிருஷ்ணா பாலலீலைகள் பல பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா திருடினது பொய் சொன்னதெல்லாம் நீயே தான், நீயே சொல்லேன்ற. அப்ப கிருஷ்ண பாலலீலைய கிருஷ்ணனே உபன்யாசம் பண்றான் ருக்மிணி பிராட்டி. எப்படி பொய் சொன்ன, எப்படி வெண்ண திருடின எல்லாம் சுவாமியே சொல்ற. கன்றுகள் ஓட செவியில் கட்டெரும்பு விட்ட கதை வரைக்கும் சொல்ற. எல்லா லீலையும் கிருஷ்ணன் உபன்யாசம் பண்ண ருக்மிணி பிராட்டி கேட்கிறான். கேட்ட உடனே ருக்மிணி பிராட்டிக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம். பிரத்யட்சமா அவளுக்கு அந்த காட்சி கிடைச்சு விடுறது. அப்ப பகவான் கிட்ட சொல்றான், கிருஷ்ணா அந்த பாலகிருஷ்ணனா எனக்கு ஒரு காட்சி கூட. உலகத்துல எந்த ஆத்துக்காரியும் ஆத்துக்கார குழந்தைய போட்டோல மட்டும் தான் பார்க்க முடியும். இவ கேட்கிற எனக்கு அந்த பாலகிருஷ்ணனை பார்க்கணும். அப்ப பகவான் கேட்கிறேன், ஏண்டி இவ்வளவு அழகா எவ்வளவு கிருஷ்ணன் ஸ்டைலா நிக்கிறது இருந்தாலும் எனக்கு அந்த பாலகிருஷ்ணனை பார்க்கணும் கிருஷ்ணா அப்படின்னு உடனே பகவான் குஞ்சு கிருஷ்ணனா, அதுவும் யசோதை கிட்ட மாட்டின்னு முடிக்கலாம் பாருங்க, அந்த கிருஷ்ணனை பார்க்கணும் பொழுது பகவான் கையில மத்தையும் வச்சுண்டு அந்த தாம்பு கயிறையும் வச்சுண்டு குஞ்சிட்டமா ஒரு கோமணம் கூட கட்டாம தேவேன்னு நிக்கிறது. அதை பார்த்த உடனே ருக்மிணி மனசு தோத்து போயிடுது. இறுக்கி ஆலிங்கனம் என் கண்ணான்னு கதறா. அடுத்த கஷணம் பெரிய கிருஷ்ணன் நிக்கிறான். ருக்மிணி முகம் சிரித்து போயிடுது. நீயா அப்படின்னு கஷ்டப்பட்டு புவன சுந்தரன்லாம் சொன்னீங்க. நான் புவன சுந்தரன் சொன்ன பாலகிருஷ்ணன் ஒன்னும் இல்ல, என்ன அழகு கிருஷ்ணா அப்படின்றா. பகவான் சொன்னா பார்த்ததுல சந்தோஷப்பட்டு. அவர் சொன்னா இல்ல பார்த்தது போதாது, எனக்கு அந்த கிருஷ்ண விக்கிரகம் வேணும் நான் பூஜை பண்றதுக்குன்னு ஒண்ணு. பகவான் திரும்பவும் தன் சரீரத்திலேருந்தே அந்த மூர்த்தியை பண்ணி அவ கையில கொடுத்து பூஜை பண்ணு. அப்படி கிருஷ்ணனுடைய சரீரத்திலேருந்து ஸ்வயம்புவா கண்ணனே கொடுத்த ஒரு கண்ணன் சரியான பாலகிருஷ்ணன் தான், உடுப்பி கிருஷ்ணன் தான். வேற யாருமே பாலகிருஷ்ணன் சொல்லவே முடியாது. பாலகிருஷ்ணன் அப்படின்னா உடுப்பி கிருஷ்ணன் மட்டும்தான். திகம்பரனா கையில மத்த வச்சுண்டு அந்த அழகா ஜோரா ஆச்சரியமா கையில பாம்பு கயிறை வச்சு பையன் நிக்கிற நிஜமாவே மனசு தோத்து போயிடும். அதுவும் அது பண்ற அழகு, அதுக்கு பண்ற அலங்காரங்கள். திடீர்னு துர்கா வேஷத்துல நிற்கும், திடீர்னு பார்த்தா சரஸ்வதி வேஷத்துல நிற்கும். அது எனக்கு அவனுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தே உண்டு, இனி வரைக்கும் தீரல. 9 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் வந்தபோதுதான் உடுப்பி போனேன். எனக்கு உடுப்பி கிருஷ்ணாபான் அவ்வளவு ஆசை. நான் போன நேரம் அன்னைக்கு பார்த்து ஹனுமத் ஜெயந்தி பார்த்தா ராமனா நிக்கிறான். எனக்கு அழுகியே வந்து பழி வாங்கி இருக்கப்படாது, கஷ்டப்பட்டு ராமனை பாக்குறதுக்கு அவ்வளவு தூரம் வந்தேன். அதுக்கப்புறம் 9 வருஷம் நான் உடுப்பி கோவிலே போகாம இருந்தேன். நான் வரமாட்டேன், எனக்கு ராமனா காட்சி கொடுத்தாலும் நான் வரமாட்டேன். அதுக்கப்புறம் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடிதான் பகவான் என்னை அழிச்சுட்டு போனா. அப்பயே நான் சொன்னேன், கிருஷ்ணனா மட்டும் காட்சி கொடுத்தாதான் வருவேன், இல்லாட்டி கோவிலுக்குள்ள வரமாட்டேன். நல்ல வேலை கிருஷ்ணனாகவே காட்சி கொடுத்தான். அவனாக அது அந்த ரவுண்டு ஃபேஸ், அந்த கண்ணு, அந்த குறும்பு, அந்த உதடு சொடின்னு அச்சோடின்னு ஒரு உதடு இருக்கு. குழந்தைகளுக்கு உதட்டு கிண்டி வாயில போடுக்காம தான் தோணும். அதெல்லாம் உடுத்தி கிருஷ்ணன் தான். இன்னொன்று ஒரு குட்டி குழந்தை ஒரு மத்த வச்சுட்டு நிக்கிறதுன்னா அது உடுத்தி கிருஷ்ணன் தான். அதுலயும் அந்த ஜன்னல் வழியா அதை எட்டி பார்க்கும்போது அது படுத்துற பாடு இருக்கு பாருங்க. மற்ற திருப்பதி பெருமாளை கூட பூரணமா பார்த்தலாம், அவ்வளவு தூரத்துல இது இருக்கிறதே இத்தனை 1.5 முழம். இதுல எந்த ஓட்டை வழியா பாக்குறதுக்கும் அதுக்குள்ள சொல்லணும். 9 ஓட்டைக்குள்ள பாக்குறதுக்குள்ள நமக்கு ஜன்மாவே தீர்ந்து போயிடும். அது எப்படி பார்த்தாலும் அழகா இருக்கு. எந்த ஓட்டையில நம்ம பார்த்தாலும் அந்த ஓட்டையில எட்டி பார்க்கிற மாதிரியே இருக்கும் அந்த பையன். அவ்வளவு சிரேஷ்டம் உடுத்தி கிருஷ்ணன்.
அப்படி ருக்மிணி பிராட்டி பூஜை பண்ணி கோபி சந்தன கட்டிக்குள்ள ஒளிஞ்சின்றிருந்து மத்வாச்சாரியர் கிருபையினாலே கிடைச்ச ஒருத்தன் இந்த உடுப்பி கிருஷ்ணன். ஒரு சந்தர்ப்பத்துல வியாசராஜர், ரொம்ப ஆச்சரியமான ஒரு பக்தர் வியாசராஜர். சங்கு கர்ணன்ற ஒருத்தர் தான் பிரகலாதனா வரா, அவரேதான் வியாசராஜரா வரா, அவரேதான் சுவாமி ராகவேந்திரரா வரா. சுவாமி ராகவேந்திரர் பிரகலாதனுடைய அவதார். அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த பீடம் வரைக்கும் அவர் உட்கார்ந்து எந்த இடத்துல மந்திராலயத்துல இருக்காரோ அந்த இடத்துல பிரகலாதன் யஜ்யம் பண்ணிருக்கான்னு ராகவேந்திரரே சொல்றார். அவர் உட்கார்ந்து இருக்க பீடமே ராமச்சந்திரமூர்த்தி உட்கார்ந்த ஒரு பாரதம். அவ்வளவு சிரேஷ்டம் சுவாமி ராகவேந்திரன். பிரம்மதேவனுடைய கைங்கரியம் பண்றவர் சங்கு கர்ணன். பிரம்மதேவர் பூஜை பண்றதுக்கு பூஜை சாமான்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்காரர். கொஞ்சம் லேட்டானதுனால சாபத்தினாலே அசுரனா பிரகலாதனா பிறக்கிறார். அதே பிரகலாதனே கலியுகத்துல வியாசராஜரா பிறக்கிறார். அவரே சுவாமி ராகவேந்திரரா பிறக்கிறார். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய சததாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே. நிஜமாவே பிரத்யக்ஷத்துல இன்னைக்கு மந்திராலயத்துல ஜீவன் முக்தரா இருந்து கிருபை பண்ணக்கூடிய ஒரு ஆச்சாரியன் சுவாமி ராகவேந்திரன். அத்தனை ஆச்சரியம். அப்ப அந்த வியாசராஜர் ஒரு சந்தர்ப்பத்துல அப்படி காட்டு வழியா அப்படி பிரயாணம் பண்றார். அவருக்கு எங்க போனாலுமே உடுப்பி கிருஷ்ண ஸ்மரணை தான். ஒரு இடத்துல அப்படி காட்டு வழியா போகும்போது ஒரு இடத்துல நிறைய துளசி செடியா இருக்கு. அவருக்கு அதை பார்த்தோன்னா சந்தோஷம். பிருந்தாவனம்ன்ற ஒரு ஸ்மரணம். ஏன்னா கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது துளசி. இந்த கோபிகா கீதத்துக்கு முன்னாடி கோபிகளை கண்ணனை தொலைச்சிட்டு தேடுவான். மாமரமே கண்ணனை பாத்தியா, பலாமரமே எல்லாம் பாத்தியான்னு கேட்டே வரும் பொழுது ஒரு இடத்துல துளசி செடியை பார்த்தோன்னே கோபிகைகள் கேட்பா, கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே, இப்படிதான் சொல்லுவார் கோபிகைகள். நீ கல்யாணிடியே துளசி, ஏன்னா உலகத்துல உனக்கு கொடுக்கிற மரியாதை பகவான் ஸ்ரீதேவிக்கு கூட கொடுக்கல. கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே. கோவிந்த சரணத்தை அப்படி ஒரு பிரியே. வேற எந்த பூவுமே ஒரு தடவை போட்டுட்டு திரும்பி எடுத்து அர்ச்சனை பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. துளசி மட்டும் 1000 தடவை போட்டு 1000 தடவை எடுத்து திருப்பி அர்ச்சனை பண்ணணும். சமயத்தில் மத்திய கோவில்ல பட்டர திருமால் திருவிழா துளசி எடுத்து திருப்பி நம்ம கிட்ட சங்கல்பம் வாங்கி திருப்பி பண்ணுவார். நியாயம் பண்றாரு. அதே பண்ண அநியாயம், அது நியாயம். துளசியை மட்டும் எத்தனை தடவை வேணா பெருமாள் திருவிழா அர்ச்சனை பண்ணிட்டு திருப்பி 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 எடுத்து எத்தனை தடவை வேணாலும் அர்ச்சனை பண்ணலாம். அதனால ஆண்டாள் கூட சொல்ல, நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால். தாயாரே ஒரு தடவை கேட்கலாம், இருந்தாலும் துளசிக்கு நீங்க தலைக்கு மேல இடம் கொடுத்து வச்சிருக்கேன், எனக்கு என்னமோ மார்பு தான் கொடுக்க, அவளுக்கு மட்டும் தலைக்குன்னா அவன் என் திருவடியே கட்டின்னு கிடக்கிற, அதனால தூக்கி தலை மேல வச்சிருக்கேன்ற. பெருமாள் திருவடியே யார் கட்டின்னு இருக்காளோ அவளை தூக்கி தலைக்கு மேல வச்சுப்பாரு. தாயார் சொல்ற, நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனாலும் நீ மார்புல தானே இடம் கேட்டாய், உனக்கு இதுக்கு மேல இடம் கிடையாது. துளசி காலையும் இருப்பா தலையிலையும் இருப்பான்றனால நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால். பகவானுக்கு அத்தனை பிரீத்தி அந்த துளசி. அங்குரிக்கும் பொழுது உலகத்துல ரத்த செடியெல்லாம் முளை விட்டுதோ பூ பூத்துதுன்னா யார வேணா தோணும். ஒரு ரோஜா பார்த்தோம்னா மனைவி தோணலாம், மகள் தோணலாம், அம்மா தோணலாம், சகோதரி தோணும். துளசியை பார்த்தா மட்டும் பெருமாள் மட்டும் தான் தோணும், வேற யாரையும் தோணும். அதனால அங்குரிக்கும் பொழுது. அதனாலதான் ஆண்டாள் கூட துளசி செடி கீழே ஆவிர்வதிக்கிறார். ஏன்னா பிறந்ததுலேருந்து பெருமாளுக்கு தான், வேற யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மனசு உன்னித்தெழுந்த என் தடமுலைகள். அவ்வளவு அழகா ஆண்டாள் சொல்றா, வேற யாருக்கும் கிடையாது அப்படின்ற என் சரீரம். அவ்வளவு வசதி அந்த துளசி. இந்த துளசி அதனால பிருந்தாவனம்னு பேரு. பிருந்தா அப்படின்னா துளசின்னு அர்த்தம். பிருந்தான்னா நெருஞ்சி முள்னு ஒரு அர்த்தம். பிருந்தான்ற பேர 2 திவ்யதேசம் உண்டு. ஒன்னு பிருந்தாவனம், இன்னொரு பிருந்தாரண்யம். திருவல்லிக்கேணி திவ்யதேசத்துக்கு பிருந்தாரண்யம்னு தான் பேர். நிறைய துளசி இன்னைக்கும் போனா திருவல்லிக்கேணி அவ்வளவு துளசி கிடைக்கும். பெருமாள் அவ்வளவு பெரிய மாலை சாத்தின்ண்டே இருப்பா, கட்டின்ண்டே இருப்பா. எங்கேயாவது அவ்வளவு துளசி பக்கத்துல நிறைய திவ்ய தேசங்கள் உண்டு. அங்கெல்லாம் அவ்வளவு துளசி மாலை கிடைக்காது. நீங்க திருக்கடல் மல்லை போனாலோ, இல்லாட்டி திருவிடந்தை போனாலோ, திருமிழிசை போனாலோ, வேற எங்க போனாலும். ஆனா திருவல்லிக்கேணியில மட்டும் செண்பகத்துக்கும் துளசிக்கும் குறைவு நான் பார்த்ததே கிடையாது. எப்ப போனாலும் இருக்கும். அவ்வளவு சிரேஷ்டம். அந்த மாதிரி இந்த வியாசராஜர் நிறைய துளசியை பார்த்தோன்னே பல்லக்க நிறுத்த சொல்றார். உட்கார்ந்து அழகா தியானம் பண்றார். ரொம்ப நேரம் தியானம் பண்றார். தியானம் பண்ணி முடிச்சுட்டா, தண்ணி முடிச்சோன்னா முகத்துல ஒரு பிரசன்னம் இல்லை. உடனே கூட இருக்கிறவாள்லாம் நிறைய பிராமணா, நிறைய சதஸெல்லாம் போறவா, நிறைய வேத விசாரம் பண்ணக்கூடிய பிராமணாலாம் அந்த மடத்துல இருப்பா இல்லையா. அதனால அந்த மடத்துல இருக்கக்கூடியவாளை பார்த்து கேட்கிறார். தன் கூட இருக்கக்கூடிய சிஷ்யாதான் வாழலாம். உடனேயே அவர் சொல்றார், இந்த துளசி எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா எடுத்து,
நான் என்ன பண்ணேன், உடனே மானசீகமா இந்த துளசி எல்லாம் எடுத்து அழகா ஒரு மாலை கட்டி உடுப்பி கிருஷ்ணனுக்கு சாத்தினேன். என்னமோ தெரியல, துளசி ஒரு ஏற்ற இறக்கமா இருக்கு, ஒழுங்கா சாத்த முடியல, எனக்கு அர்த்தம் புரியல, பெருமாள் ஒருவேளை உகக்கலையான்னு எனக்கு தெரியல, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேத விஷயம் தெரிஞ்ச பிராமணாள் கிட்ட கேட்கிறான். உடனே அவெல்லாம் எப்பொழுதும் இந்த புதுசா சில பேர் ஆச்சாரிய பட்டத்துக்கு வருவா. அவளை ஏற்கனவே இந்த கைங்கரிய பராப்படுத்துற பாடு இருக்கு பாருங்க மடத்துல எல்லாம், மடப்பசங்க நமக்கு தோணிவிடும். அவளை பார்த்தா சமயத்தெல்லாம் கிண்டல் பண்ணுவா. இந்த அகோபில மடம் அதெல்லாம் இருக்குன்னா அங்க யாராவது பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருப்பா வேலை பாடத்துல. அக்கம் பக்கத்துல இருக்க பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, மடப்பசங்க வந்திருக்கா அப்படின்னு. இந்த அர்த்தம் உண்டு, மடத்தோட பசங்க அர்த்தம் உண்டு, மடப்பசங்கன்னு அர்த்தம் உண்டு. சில சமயங்கள்ல பார்த்தா கைங்கரிய பரவாயில்ல பார்த்தா மடப்பசங்கன்னு தான் சொல்ல தோணும். இன்னும் ஆச்சாரனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி ரொம்ப படிச்சிருவா. நிறைய நான் பார்த்திருக்கேன். எல்லா மடத்துலயும் புதுசா ஒரு ஆச்சாரன் வரார் அப்படின்னா, அதுவும் அந்த காலத்தெல்லாம் அப்படி மடத்தோடயே இருந்துட்டு ஆச்சாரனா வருவா. சில பேர் இருப்பார். சில பேர் திடீர்னு சங்கல்பத்தினால பகவானுக்கு வந்து ஆச்சாரனா நினைச்சோம், அவள் லௌகிகமா வேலை பண்ணிருப்பா, டக்குன்னு விட்டுட்டு வந்துருவா. அவள் அந்த கைங்கரியம் மன்றவா படுத்துற பாடு இருக்கு பாருங்க, ரொம்ப பாவமா இருக்கும். பண்ணைவா சொல்றா அந்த ஆச்சாரன் கிட்ட, வியாசராஜர் கிட்ட சொல்றா, மானசீக பூஜை பண்றதுக்கெல்லாம் நல்ல பக்குவம் வேணும், உங்களுக்கு இன்னும் இந்த பக்குவம் வரல, அதனாலதான் ஒழுங்கா மாலை உங்களுக்கு போட தெரியல அப்படின்ட்டா. அவெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்க. உடனே வியாசராஜர் அப்படியா, சரி இருக்கலாம் அப்படின்னு. அப்ப இங்க இருந்தோ ஒருத்தன் ஓடி வரான், சாமி 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 சாமி. யாருப்பா அப்படின்னா அழகா சாஷ்டாங்கமா செய்கிறான், கைகூப்பி நிக்கிறான். குருப இனத்தை சேர்ந்த ஒருத்தன். யாருப்பா நீ அப்படின்னா, என் பேர் கனகன் சாமி, நீங்க உடுப்பி கிருஷ்ணனுக்கு மாலை போட்டீங்களே, அந்த மாலை ஒழுங்கா பெருமாள் தோல்ல விழல அப்படின்ற. இவருக்கு தூக்கி வாரி போடுறது. இவர் மானசீகமா பண்ண பூஜை இவருக்கு சொல்லிதான் அவளுக்கு மத்தவாள் தெரியும். இவன் எங்கேயோ இருக்கான், அவன் ஓடி வந்து சொல்றான், நீங்க போட்ட மாலை ஒழுங்கா போடல சாமி. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, நான் மாலை போடுறது உனக்கு எப்படிடா தெரியும்? அதே சமயத்துல நானும் மானசீகமா மாலை போடுறேன் சாமி, நீங்க போடும்போது கவனிக்காம போட்டுட்டீங்க. என்னவா கவனிக்கலன்னா, அந்த மாலையை போடும்போது மாலையோட நுனி வந்து மத்துல மாட்டின்னு எடுத்து, அதனால ஒரு பக்கம் இறங்கி எடுத்து ஒரு பக்கம் இறங்கல அப்படின்னு. அப்படியான்னு சொல்லி உடனே ஒரு திருப்பி தியானத்தை உட்காந்து பார்க்கற, கரெக்டா அவன் சொன்ன மாதிரி மத்து மேல இந்த நுனி மாட்டின்னு எடுத்து. உடனே ஒரு மானசீகமா அந்த மாலையை அப்படி அட்ஜஸ்ட் பண்றா. உடனே கை கூப்பி ஓடி வந்து உனக்கு கட்டி பிடிச்சிக்கிறா. உனக்கு எப்படிடா அப்படி தெரிஞ்சது அப்படின்னு. நானும் டெய்லி உடுப்பி கிருஷ்ண தியானம் பண்ணுவேன், உள்ள போய் பார்த்தது கிடையாது. உள்ள பாக்குறதுக்கு அதிகாரம் இல்லாத அந்த ஒடுக்கப்பட்ட ஜாதி, இந்த குடும்ப ஜாதின்னு. வியாசரா சொல்ற, நீ தாண்டா உடுப்பி கிருஷ்ணன் அனுபவிக்க வேண்டியவன்னு சொல்லி அந்த கனகன் தான் கனகதாசர். அந்த கனகதாசர் அவ்வளவு சிரேஷ்டம், இத்தனை வசதி. மனசுக்குள்ள எப்படி ஒரு உடுப்பி கிருஷ்ண பக்தி இருந்தா ஒரு ஆச்சாரியன் பண்ற மானசீக பூஜை இவருக்கு தெரிஞ்சது. அப்ப அவர் என்ன பண்றா, அழகா முத்ராதானம், நம்ம பஞ்சசம்ஸ்காரம் மாதிரி முத்ராதானம்னு சொல்லுவார். அழகா அதெல்லாம் பண்ணி தன் சிஷ்யனா சேர்த்து கனகதாசர் வயசுல வந்துடுறார் மடப்பு. நிறைய பேருக்கு இந்த கனகதாசரை பிடிக்கல, அவர் ரொம்ப நல்ல பக்தரானா நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்கிறவர். அப்ப ஒரு நாள் பூஜை முடிச்சோன்னா வியாசராஜர் கேட்கிறார், கனகதாசா நிறைய பேர் இங்க இருக்கா, யாரெல்லாம் மோட்சத்துக்கு போவான்னு நான் கேட்பேன், நீ உள்ளபடி கரெக்டா சொல்லணும். சரி சுவாமி சொல்றேன் அப்படின்ற. உடனே அழகா தீர்த்தம் கொடுக்கும்போது முதல்ல ஒருத்தர் பெரிய சதுர்வேதம் தெரிஞ்ச பிராமணர், மடத்திலேயே பல வருஷம் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஸ்ரீகாரியம் பண்ணக்கூடியவர். அவரை பார்த்து வியாசராஜர் கேட்கிறார், இவர் போவாரா மோட்சத்துக்கு? இவரெல்லாம் போக மாட்டார், இவருக்கு பெருசா வேதம் தெரியும், அகம்பாவம், இவருக்குலாம் சாந்தி இல்லை, அவருக்கு கோபமா வருது, யாரை பார்த்து சொல்றதுன்னு. இப்படி ஒவ்வொருத்தரையா கேட்டு வரார். இவர் போவார், அவர் உபன்யாசம் பண்றவர், இவர் கதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு ஒன்றும் பக்தி எல்லாம் கிடையாது, இவர் போக மாட்டார் அப்படின்னு. அவருக்கா வருத்தம். ஒவ்வொருத்தரையா சொல்லுவார், ஒருத்தருக்கு கூட கடைசி வரைக்கும் வரல. கடைசியில உடனே வியாசராஜர் கிட்ட, சரிடாக்க வந்த எல்லாரும் போக மாட்டான், நானாவது போவேன் நான் மோட்சத்துக்கு அப்படின்னா. உடனே கனகதாசா நீங்களும் போக மாட்டேன் அப்படின்னு அடிக்கவே வந்துரு. ஆச்சாரிய மோட்சத்துக்கு போகலன்னா இவரை நம்பி பல பேர் வந்திருக்கா மோட்சத்துக்கு போலாம். ஏன் அப்படின்னா வியாசராஜர் கேட்கிறேன், ஏன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு. உடனே அவர் சொல்றார், இல்ல நீங்க திரும்பி அடுத்த ஜென்ம அவதாரம் பண்ணி ஜனங்கள் நல்வழிப்படுத்தணும் ஆசைப்பட்டீர்கள், அதனால நீங்க மோட்சத்துக்கு போற ஐடியா உங்களுக்கே இல்லை, அப்புறம் தானே போகிறீங்க. ஏன்னா அவர் தான் ராகவேந்திரா வரணும் சங்கல்பம் பண்ணிட்டார். உடனே எல்லாம் கேட்ட உடனே சிரிக்கிறார். சிரிச்சுட்டு வியாசராஜர் கேட்கிறார், சரி நீயாவது போவியாப்பா மோட்சத்துக்கு அப்படின்ற. உடனே கனகதாசன் சொல்றார், நான் போனால் போவேன் அப்படின்னு. எல்லாருக்கும் கோபம் வந்தது, அடிக்க வந்துடுறார், நிறுத்துறார் வியாசராஜர். அவன் சொன்னது ரொம்ப நியாயமான விஷயம்,
அவன் என்ன சொன்னான்னு உங்களுக்கு அர்த்தம் புரியல. ஏ புரந்தரதாசா, நீ சொல்லி இவன் என்ன அர்த்தத்துல சொன்னான் சொல்லு அப்படின்றார். இப்ப புரந்தரதாச சொல்றார், நான் என்னும் அகந்தை போனால் மோட்சத்துக்கு போவேன்னு அர்த்தத்துல சொன்ன. நான் போனால் போவேன்னா சந்தேகத்தை சொல்றத நான்ற அகம்பாவம் போயிடுத்துனா போவேன், நான் போனால் போவேன்னு அர்த்தம் சொன்ன உடனேயே அழகா வியாசராஜர் கட்டி பிடிச்சுக்கிறார் கனகதாசர. சத்தியம்பா, உனக்கு நான்ற அகந்தை கிடையவே கிடையாது, அதனால நிச்சயம் நீ போவாய் அப்படின்னு சொன்ன. அவ்வளவு சிரேஷ்டம் அந்த கனகதாசர். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஏகாதசி விரதம் வருது. ஏகாதசி விரதம் இருக்கணும்னு சாஸ்திரம். ஆனா கைங்கரியம் பண்றவாளுக்கு அந்த நியமங்கள் வேண்டான்னு சாஸ்திரம். அதனால என்ன பண்றார் வியாசராஜர், எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவளுக்கு பழத்தையும் பாலையும் கொடுத்துட்டு, யாரும் இல்லாத இடமா போய் சாப்பிட்டு சீக்கிரம் வாங்கும் கைங்கரியம் பண்றதுக்கு அப்படின்னு. எல்லாரும் போறா, கடற்கடன் சாப்பிட்டு ஓடி வந்துடுறான். கனகதாசர் ஆள் போனார், வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆயாச்சு, வந்தார். பாலும் பழத்தை அப்படியே கையில எடுத்துன்னு வந்துட்டார். அப்ப உடனே வியாசராஜ் கேட்டார், என்னடா ஆச்சுன்னா, நீங்க என்ன சாமி சொன்னீங்க அப்படின்னு. யாரும் இல்லாத இடமா பார்த்து சாப்பிட்டுட்டு வாடான்னு சொன்னேன். நான் எங்க போய் நின்னாலும் ஒருத்தன் வந்து இங்க இருக்கேன் இங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு கத்தின்னு இருக்கான். யாரா கத்துறான்னு பார்த்தா நீல நீல பாலன் ஒருத்தன் எல்லா மரத்து கீழே போய் நின்னா மரத்து மேலேருந்து குதிக்கிறான். குளத்துல போய் உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா படியிலேருந்து மேல வரான். சரி, அக்கம் பக்கம் யாரும் இல்லைன்னு பார்த்தா எனக்குள்ளேருந்து வெளில வரான். அந்த பய இல்லாத இடம் ஏதான இருந்தா சொல்லுங்க, அங்க போறேன் அப்படின்ட்டு. வியாசராஜர் ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிக்க, இப்படிதான்டா பகவத் தரிசனம் பண்ணணும். நீ அவன் சொல்லிருக்க, அது உடுப்பி கிருஷ்ணன்டா பயல, அவன் உன் கூடவே இருக்கான், உன் ஹிருதயவாசி. அதனால அவனுக்கு உன்னை விட்டுட்டு போக முடியல, அவன் இல்லாத இடத்தை தேட ஒன்னாலேயும் முடியல. அந்த பாவம் இவாளுக்கு இல்லைன்ற. அப்ப அந்த மனசு மையேவ மன ஆகஸ்த மை புத்தியும் நிரேஷம். இப்ப நம்மளும் போறோம், எல்லா இடத்துக்கும் போறோம். அடிய சமயத்தை தான் பார்த்துட்டு இருப்போம். சில விஷயங்கள் நமக்கே பிடிக்காங்க, அதனால யாரும் பார்க்கலாம் நினைச்சுப்போம். நான் உள்ளுக்குள்ள சுவாமி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு அபிமானம் நமக்கு இல்லை. ஆனா அவருக்கு எங்க போனாலும் பகவான் காட்சி கொடுக்கிறார். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த கனகதாசர். சந்தர்ப்பத்துல கோவில் வாசல்ல நின்று அழகா பஜனை பண்ணிட்டு இருக்கா. பிராமணாலாம் அவர் போ துரத்துறா, கல் எடுத்து அடிக்கிறா. உடனே ஒரு கோவில் பின்பக்கம் வந்துட்டு என்ன மன்னிச்சு விடுறா கிருஷ்ணா சொல்லி அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணி பஜனை பாடிட்டு இருக்கா. பகவான் பார்த்தா என் பக்தர்களை கேவலப்படுத்திக்கான்னு சொல்லி பெருமாள் திரும்பி நின்றுட்டான். இப்ப பிராமணாலாம் உள்ள போனா பெருமாள் திரும்பி நிக்கிறார். அவள்லாம் சொன்னா, யாரோ அவசாரப்பட்டா, பதினதே இவாதான், யாரோ அவசாரப்பட்டா, சுவாமி திரும்பி நிற்கிறார். பகவான் என்ன பண்ணானா, இந்த கனகதாசர் திரும்பி எந்த பக்கம் பஜனை பாருங்க அந்த பக்கம் திரும்பி நின்று தன் கையில இருக்க மத்தை வச்சுட்டு கல்லுல அப்படி ஓட்டை போட்டு அந்த ஓட்ட வழியா எட்டி 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 கனகதாசரை பார்த்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் கனகதாசர் யாரோ தன்னை பாக்குற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அந்த ஓட்டைக்குள்ள கை வச்சு இப்படி எட்டி எட்டி பாக்குறது. ஒவ்வொரு ஓட்டையா, எந்த 9 ஓட்ட வழியா நம்ம கண்ணனை பாக்குறோமோ அந்த 9 ஓட்ட வழியா கண்ணன் எட்டி 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 பார்த்துட்டு இருக்கான். கனகதாசர் பதறாரு, என்னடா கிருஷ்ணா இதுக்கு அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கேன்னா, உன்னை திட்டினா அவளை பார்க்கணும் எனக்கு பிடிக்கல, உன்னை பார்க்கணும்னு ஆசையில நான் பண்ணேன் அப்படின்னு. கனகதாசர் கேட்கிற, எப்படா ஓட்டம் பண்ணேன்னா, மத்தை வச்சு ஓட்டம் பண்ண, மரமத்தை வச்சுட்டு கல்லு சொல்லிட்டு ஓட்டம் பண்ண முடியுமா, இவன் தான் பண்ண முடியும். உடனே ஓன்னு அழறாரு கனகதாசர். எதுக்கு அழற அப்படின்னு கேட்டோடனே பகவானை பார்த்து சொல்றார், ஐயோ மத்தை வச்சு ஓட்டம் பண்ணியே கை வலிச்சிருக்குமே அழறாங்க. உடனே பகவான் சொன்னா, கையெல்லாம் வலிக்கவே இல்லை அப்படின்னு. உடனே பிராமணாலாம் அதுக்கப்புறம் கனகதாசர் இடத்துல மன்னிப்பு கேட்கிறா. உடனே கனகதாசர் திரும்பி நில்லுன்னுட்டார். பகவான் சொன்னா, திரும்பி நிக்க மாட்டேன், மோட்சமானுன்றவா இந்த கனக கிடிக்கி, இந்த ஜன்னல் வழியா யார் என்ன பாக்குறாளோ அவளுக்கு மட்டும்தான் மோட்சம். இன்னி வரைக்கும் கனகதாசருக்காக திரும்பி நின்ன கிருஷ்ணன் அப்படியே நின்றுருக்கான். பக்த வத்சலம். நிஜமாவே பக்தியினுடைய பெருமையை பார்க்கணும்னா உடுப்பி கிருஷ்ணன் தான். அவ்வளவு அழகா ஜோரா பார்க்கலாம். அந்த சுவாமி அலங்காரமா இருக்கட்டும், தெப்போத்சவமா இருக்கட்டும். நான் போன சமயத்துல தெப்போத்சவம் ரதோத்சவம், சாதுர்மாசியத்துக்கு தெப்போத்சவம் ரதோத்சவம் அவ்வளவு அழகா அனுபவிச்சோம். அதாவது ஆக தீர தீர ராமனா காட்சி கொடுத்து சண்டை போடுறதுக்கு என்ன திணற அடிச்சான் உடுப்பி கிருஷ்ணன். நிக்க வச்சு நீ கூட்டமே அவ்வளவு அழகா உடுப்பி கிருஷ்ணனை சேவிச்சேன் அப்படின்னா அவ்வளவு பெரிய கருணா சாகரன் அந்த பகவான். அப்படி நீங்க இந்த ஒரு 3 பக்தாவை பத்தி சொன்னாங்க. ஃபால்குன்னு ஒருத்தர் எப்படி பத்ரிநாதன் அனுபவிச்சார், பந்து மகாந்தி எப்படி புரி ஜெகநாதன் அனுபவிச்சார், உடுப்பி கிருஷ்ணனை எப்படி கனகதாசன் அனுபவிச்சார் அப்படின்னு. அப்ப மனசு இந்த மாதிரி மனசு நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டோம், பகவான்கிட்ட கொடுத்துட்டோம்னா தானாகவே சுவாமியுடைய விசேஷமான லீலையில நம்மளாலையும் அனுபவிக்க முடியும். இப்ப நான் சொன்னவா யாருமே பெரிய தபஸ்வியே கிடையாது, ரொம்ப சாதாரண ஒரு பாமரஜனம். குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கா, குடும்ப வேலைகளை பண்ணிட்டு இருக்கா.
ஆனா அவளுடைய பக்திக்கு பெருமாள் இவ்வளவு அழகா லீல பண்ண கலியுகத்தில் நடந்த விஷயம். அப்ப நம்மளாலையும் அந்த மாதிரி சுவாமியை அனுபவிக்க முடியும். எதுவுமே வேண்டாம், வெறும நாம ஜபம், அவன் மேல நம்பிக்கை, அவனை பார்க்கணும்னு ஆசை, இது இருந்து கொடுத்தனா நிச்சயமா பகவான் காட்சி கொடுப்பான். இவ்வளவு சிரேஷ்டம். அதனால நல்லா பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ. பரத் இங்கேருந்து கிளம்புறதுனால சச்சங்க இதோட முடிய போறதில்லை. நம்ம நீங்கள்லாம் திரும்ப கூட்டுங்க, நிறைய சச்சங்க. ஏன்னா எனக்கு பெங்களூர் ரொம்ப பிடிக்கும். வந்தா மேல்கோட்டை போய் பார்த்துடலாமே. பெங்களூர் மேல எப்பொழுதுமே விசேஷமான ஒரு அபிமானம் என்னைக்குமே உண்டு. ஏன்னா எப்படி ராமானுஜ திருவடி எல்லாம் 10 இடமா தான் இருக்கும், இந்த இடத்துல அப்படின்னா ஒரு சிப கிடைக்காது. அப்ப அந்த பகவானுடைய லீலை ஒரு 3 நாள்ல அனுபவிச்சோம். அந்த நேற்று மேல்கோட்டை தரிசனமும் கிடைச்சது. எதுக்கடா உடுப்பி கிருஷ்ணன் சொல்லி வச்சேன்னா அடுத்து பெங்களூர் போய் உடுப்பிக்கு போன மாதிரிக்காக அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சுன்ற மாதிரி உடுப்பி கிருஷ்ணன் கேட்ட அங்க வந்து தங்குமே, அங்க காட்சி கொடுத்துருன்னு உடுப்பி கிருஷ்ணன் விஷயத்தையும் அனுபவிச்சோம். திரும்ப பகவான் எப்ப நம்மளெல்லாம் கூட்டி வைக்கிறானோ அப்ப கூடி இருந்து ஆனந்தமான கூடு. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. அதுவும் முன்னாடி முதல்ல நான் பெங்களூர் வந்தேன். மேல்கோட்டை போகும்போது பெங்களூர்ல பக்கத்துலேயும் தெரிஞ்ச உடனே நான் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணேன், எனக்கு பெங்களூர் யாராவது தெரிஞ்சா நான் பாட்டு மேல்கோட்டையெல்லாம் போவேன். அப்ப கரெக்டா ஒரு சிஷ்யர் பெங்களூர்ல வந்தா செட்டில் ஆனார். அழகா அவர் என்ன மேல்கோட்டையெல்லாம் அழிச்சுட்டு போனார். அப்பப்ப வந்துட்டு இருந்தேன். ஒரு சில நான் பெங்களூரு வராம ஒரு காலகட்டம் வர முடியல, அப்படி ஆயிடுச்சு சந்தர்ப்பம் பல இடங்கள் சுத்தினால. அப்ப நான் ராமானுஜர் சொன்னேன், யாராவது ஒருத்தர் பெங்களூர்ல செட்டில் பண்ணா நான் பாட்டுக்கு அப்பப்ப வந்துட்டு பெங்களூர் மேல்கோட்டை வருவேன் இல்லையா. கரெக்டா பரத்குமார் இருக்கணும் தூத்துக்குள்ளே கொண்டு நீங்க உட்கார சுவாமி. அதுக்கப்புறமா பெங்களூர் உடுப்பி நான் சொன்னேன், ரொம்ப நாள் ஆச்சு போச்சு, ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். கரெக்டா தூத்துக்குடிக்கார ஒருத்தர் பெங்களூர்ல பகவான் செட்டில் பண்ண வச்சா அழகா வார்ல போய் தங்கி உடுப்பி கிருஷ்ணனை பார்த்துட்டேன். இப்ப அவ அங்கேயே காலி பண்ண போறான். அப்ப நான் உடுப்பி கிருஷ்ணன் கேட்டேன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீ கிளப்பிட்டு இருக்காய், அப்புறம் நான் எங்க போவேன் உன்னை பாக்குறதுக்கு? நான் கரெக்டா பெங்களூருக்கு போய் பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டான். பகவான் சத்தியமா கருணாசாகர். அழகா அவன்கிட்ட ஒரு பிரார்த்தனை சொல்லிட்டோம்னா தானா எங்க இருந்தாவது நடத்தி கொடுக்கிறான். அவ்வளவு கருணாசாகரன் நிஜமாவே. அந்த மாதிரிதான் பாண்டரங்கன் கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். எப்ப பாம்பேல இருந்து போக வேண்டியிருக்கு, ரொம்ப தூரத்துல இருக்கா. இங்க ஒரு பூனா அந்த மாதிரி இருந்தா ஒரு 3-4 மணி நேரத்துல வரா மாதிரி யாராவது இருக்கப்படாது. கரெக்டா பகவானோட ஒரு சிஷ்யனை, என்னோட தம்பி, அவன் கசின் பிரதர், கரெக்டா கொண்டு பூனால போஸ்டிங்ல போட்டுட்டான். அவாதுக்கு போயிட்டு பன்றிபுரம் போயிட்டு வந்துட்டேன். தேகுவாலங்க ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கேன் நினைச்சேன். கரெக்டா அவாதுல 20 நிமிஷம் தேகுவாலன். நிஜமாவே பகவானத்துல பிரார்த்திச்சிருந்தோம்னா அவர் நடத்தி கொடுக்கிறார். நேற்றைய மேல்கோட்டை அவ்வளவு அழகா சேவிச்சோம், உடையவர் அவ்வளவு அழகா சேவிச்சோம், மத்தூர் நரசிம்மர் அவ்வளவு நிதானமா சேவிச்சோம். அதுவும் அந்த மத்தூர்ல அந்த யசோதையும் கிருஷ்ணனும் என்ன கொள்ளையடிச்சு வாதான் பார்த்துட்டே இருந்தோம். அதுல எனக்கு அந்த இருட்டு வேற, ஒரு விளக்கு வெளிச்சம் இல்ல, ஒரு ஆர்த்திகன் எனக்கு அவ்வளவு திருப்தி ஆகல. அந்த பட்டர்கிட்ட கேட்டு கரண்ட் எப்போ வரும் அப்படின்னு. கடைசியில அவர் கிளம்பும் போது அவங்க வாங்குவோன்னு கூப்பிட்டு மொபைல்ல இருந்து தார் தடிச்சு எனக்கு காமிச்சார் யசோதையும் கிருஷ்ணனையும். பெருமாள் நம்ம மனசறிஞ்சு கிருபை பண்றார். நம்ம பாடி பக்தி பண்ணிட்டு நாமஜபம் பண்ணிட்டு இருந்தோம்னா அவர் எல்லா விதத்திலையும் அனுகிரகம் தானா பண்ணுவார், சந்தேகமே வேண்டாம். அதனால பகவான் எங்க எப்படி வைக்கிறானோ அந்த இடத்துல இருந்துட்டு பக்தி பண்ணணும். மர்க்கட்ட நியாயம், மார்ஜார நியாயம், பூனைக்குட்டி நியாயம். பூனைக்குட்டி பகவான் பூனை என்ன பண்ண எங்கெங்க வைக்கணும் அப்ப எங்க ஒரு இடத்துல வைக்கவே இருக்காது. அந்த மாதிரி சுவாமி நம்மள எந்த இடத்துல எப்படி வைக்கிறாரோ அந்த இடத்துல இருங்கும். அங்க ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் சுவாமி நம்மள வச்சிருக்காரு. அதனால ஏதோ ஒரு காரணம் பகவான் நம்மள எல்லாரையும் அங்கங்க வைக்கிறான். இந்த 3 நாள் திடீர்னு பிளான் பண்ணிடுச்சு. இதுல கூட நான் வருவேனா சந்தேகம் இல்லை. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு ஜுரம், அப்படி ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன், தூத்துக்குடியில சத்சங்கத்தும் போது மட்டும்தான் உட்காந்து சமயத்தில் படுத்துட்டே இருந்தேன். அதை தாண்டி ஊர்ல வந்தேன். 2 நாள் உடனே கிளம்பி வந்து இந்த 3 நாள் இங்க சத்சங்கம் அனுபவிச்சேன். அப்ப கூட நிறைய பேர் கேட்டா மேல்கோட்டை, நான் சொன்னேன் உடம்பு இருக்கிற நிலைமையில மேல்கோட்டை எல்லாம் போக முடியுமா எனக்கு தெரியல, பார்க்க ராமானுஜர் கிருபை. நான் 3 நாளும் பகவான் அவ்வளவு செம்ப கொடுத்து அவ்வளவு அழகா நடத்தி காட்டினான்னா சுவாமி எங்க எப்படி வச்சிருக்கானோ அந்த நிலைமையில இருந்து நீங்க பாட்டுக்கு அவங்க பக்தியை பண்ணிட்டு கடமையை பண்ணிட்டு வாங்கோ, அவர் எல்லாம் தானா நடத்தி கொடுப்பார். ராதே கிருஷ்ணா. ஜெய் சத்குரு மகாராஜ் கி समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம்,
सर्वं गुरुर्पणम्। जय श्री राधे कृष्णा सत्संग की जय। जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय। जय श्री भारत माता की लोका समस्ता सुखिनो भवन्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। लोका समस्ता ओम शांति शांति शांति। जय श्री इंदु माता की जय। जय श्री कावेरी माता की जय। श्री भद्रीनारायण स्वामी की जय। भोलो पुरी जगन्नाथ मूर्ति की जय। भोलो उडुपी श्री कृष्ण भगवान की जय। भोलो तामरुगंध तिरुमेनि स्वामी रामानुजमूर्ति की जय। भोलो संभत कुमार स्वामी की जय। भोलो शिवनारायण स्वामी की जय। भोलो श्रीमती देवी नाचियार की सर्वत्र रामानुजनाम संकीर्तनम्।